What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode. Toss up, மறுபடியும் உங்கள் Toss up boys வந்துட்டோம். அப்பாடா. ஏண்டா அங்கிள் மைண்ட் வாய்ஸ் பிடிச்சிட்டா. யாரு? Toss up uncles னு கூப்பிட்டிருந்தேன்ல. அதுக்கப்புறம் கோமேல லெட்ஸ் கோ டாஸ் அப் அங்கிள். ஏற்கனவே வெள்ள முடி வந்துருச்சு. அதே வேற சொல்லிட்டீங்க, நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு. உங்களுக்கு எப்பயாச்சும் அது வாழ்க்கை எப்படி போகணும் பார்த்தா முடியோட ப்ரோக்ரஷன் அது தெரியும். இதான் அந்த சார்ட். இந்த இடத்துல வரதுமே கொஞ்சம் ரொம்ப கவனிக்கா. இதுக்கப்புறம் போச்சுன்னா இந்த இடத்துல தான் பாக்குற மாதிரி இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா, மொட்டையா இருக்குது பிரச்சனை இல்ல, நீ ஃபேஷியல் ஹேர் வச்சு கவர் பண்ணிடலாம். ஆனா உனக்கு ஃபேஷியல் ஹேரே இல்லைன்னா Game over. இல்ல இன்னொன்னு என்ன விஷயம்டா, ஒரு தடவை முடி போயிருச்சுன்னா நீ ஃபிட்டா இருக்க ஆரம்பிச்சிரு. அது உண்மைதான். ரெண்டுல ஒண்ணு இருக்கலாம். ஒண்ணு முடி வைக்கலாம், முடி இருக்கலாம், குண்டா இருக்கலாம், இல்லாட்டி முடி இல்லாம ஃபிட்டா இருக்கலாம். ரெண்டுல முடிவு பண்ணிக்கோ. ஓ, ஆனா தான் ஜானி சீன் ஃபிட்டா இருக்கலாம். ஆமா, வேற வழி இல்லடா. வழி இல்ல, அது போயிச்சு. இததான் பார்க்கணும். சோ அதனால தான் நான் அந்த ஃபிட்னஸ் அதனால தான் இப்பயே ப்ரிப்பேர் ஆயிக்கிறான். தெரிஞ்சிருச்சு எங்க போகுது. ஒரு காலத்துல திடீர்னு வந்துருச்சுன்னா நிறைய பேர் சொன்னாங்க they asked me to do the hair transplants செய்யலான்னு பார்த்தாங்க. நான் பார்த்துட்டு வலிக்கும், நான் வேற வழி தாங்கிக்கிறேன். டாக்டர் சொல்ற நீ என்ன பண்றியா, உனக்கு கொஞ்சம் தான் கொட்டி இருக்குன்னு. நான் ஃபிட்டாவே இருக்கிறேன். பண்ணலையா நீ? பண்ற காசு இருந்தா கூட அது ஏன் பே பண்ணணும்? நான் சொன்னேன் எனக்கு இப்ப இருக்கிற முடி இவ்வளவு கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ண முடியுமோ அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கிறத அவனுக்கு தான் வெட்டி விடுறேன். நான் வெட்டி தானே விடுறேன், இன்னும் சரிச்சு விடுறேன். இல்ல நான் பார்த்தேன், நீ பாத்துருந்தேன். என்ன போயிட்டே இருக்கு. இல்ல அவனே ஒருத்தர் சொல்லுவான், இப்படி எடுத்துருவான் முடி பிடிச்சிட்டு, ஏய் உனக்கு திரும்பி வளர்ந்துருச்சு. இது நீ பெருமையா சொல்றியா? இல்ல அவன் தான் கண்டுபிடிச்சான். ரொம்ப தின்னா இருக்குன்னு. 3 மாசம் 4 மாசம் ஹேர் கேர் பண்றான். அவன் நல்லா திருப்பி வந்துருச்சு. அது இப்படி பிடிச்சு இழுத்து டேய் இருக்கிறது ஏன்டா பண்ற? அந்த முடியோட ஸ்ட்ரெngth பார்க்கணும்டா, எவ்வளவு ஸ்ட்ரெngthா இருக்கு அப்படின்னு. இப்படி கையோட கொத்தா வந்துச்சுன்னா கொட்டுது. கையோட கொத்தா வந்துச்சா? அது முடியா டிரான்ஸ்பிளான்ட்? முடியல அப்படி விட்டு இப்படி இழுத்து, சும்மா அப்படி இழுத்து பார்த்தீனாலே முடி. ஆமா மாட்டோம். அது மீன்ஸ் கொட்டுதுடா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அப்ப உனக்கு கொட்டுது. ஆமா, அப்ப இல்ல, நான் நீட்டா வளர்த்தா கொட்டும். இது உங்க ஊர்ல நீட் இல்ல இது மீடியம். நான் சொல்றேன் நீட்டா. எனக்கு நீட்டா வளர்த்தா கொட்டும் தானே. இப்ப அறவே கொட்டாதுல. இவன்ட்டு வந்து டிப்ஸ் கேட்டா, நீ முடி கொட்டுது என்னடா பண்ணலாம்? முடி கொடு ஆடு என்கிட்ட வந்து கேட்க டிப்ஸ் சொல்லுவேன், ஆனா நீ கேக்குற இடத்துல நீ இருக்க மாட்டே. சரி, ஓகே. நம்ம போன வாரம் ஒரு சில கமெண்ட் வந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து கொஞ்ச நாள் இந்த கமெண்ட் காணோம், திருப்பி வந்திருக்கு. ஆத்திரன் சிவகுமார். இல்ல ஆத்திரன். ஓ ஆத்திரன் சிவகுமார் 9923. Can we get Krish Anna's full back story? எத்தனை வாட்டி தானே கேட்பீங்க? எது வரைக்கும் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து இந்த பேய் வீட்டுக்குலாம் போறது வந்து தனி வீடியோவா இருக்குல்ல, அதுல மேபி அது தனி வீடியோ இருக்கு. சோ நம்ம வந்து 30,000 ஸ்பெஷலுக்கு உன்னோட கதை பாதி கதை மட்டும் சொல்லுவோம். ஒரு 4-5 எபிசோடா போயிடும். ஒரு சீசன் நம்ம அடிக்கும் போது அதுல ஒரு பாதி நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவன் கதை ஃபுல்லா முடிச்சிடும். ஒரு 6 மணி நேரம் இருக்குல்ல, நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மாதிரி ஒரு சீரிஸ் வேற இல்ல. பேய் வீட்டுக்கு போகும்போது நீ அந்த கதை சொல்லிட்டே போ. அட்லீஸ்ட் பேய் பரதாவை பட்டுனாச்சும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் தான் இருக்கேன். ஓகே, அடுத்து இது டாஸ் அப் பாய்ஸ், நோ டாஸ் அப் அங்கிள்ஸ். இது நீ ரொம்ப பொறுமையா சொன்ன மாதிரி இல்ல, நீ ப்ரோமோட் பண்ணனால அது டாப் காமெண்ட்ல வந்திருக்கு. இந்த எபிசோட் பார்த்து நம்ம முடிய வச்சு நல்லா செய்ய போறீங்க. நம்மலாம் டாஸ் அப் மாமாஸ்.
ஓகே இன்னொன்னு தினேஷ் நாயர் மோகன் 7261 என்னவா மூவி தட் போனன் ப்ரோ வாஸ் டெல்லிங் இஸ் கோஜியம் ஹாண்டட் அசைலம். நான் சொன்னது ஒரு ஃபாண்டட் ஃபாண்டட்ல ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் இல்ல ஹாண்டட்டும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஒண்ணாகிட்ட. நீ ஒரு புது ஜான்ரா ஃபாண்டட் நல்லா இருக்குல்ல. ஃபாண்டட் படம் பார்த்திருக்கீங்களா? சோ அந்த படம். இன்னொன்னு வந்து படிக்கிற இல்ல சும்மா இல்ல ஓகே ஹலோ மை நேம் இஸ் இசாலா லைனா why people are so rude to ஜீவன். என்னங்க பண்றது? Since he start he always get hate comments. என்னங்க பண்றது? I feel some watching okay if you watch toss அது மட்டும் ஏன்டா படிக்க விரும்ப நானே படிக்கிறேன். படிக்க விரும்பல எதுக்கு படிக்கிறேன்? சம்மரைஸ் பண்ணு. யாரு சம்மரைஸ்? அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த மாதிரி யாரு சம்மரைஸ்? அது எனக்கு வர கமெண்டே வந்து இவ்வளவுதான் வரும். Why people so rude to Juven? Since the start he always get hate comments. I feel some fans are watching just for individual, which is not fair in my opinion. If you watch the toss-up, at least appreciate the effort for all three equally. இந்த மாதிரி எப்படி சம்மரைஸ் பண்ணிருப்பேன்? இல்ல ஆல் ஈக்குவலி என்ன சொல்ல வராங்க? கமெண்ட் திருப்பி அப்பதான் திருப்பி எபிசோட் பாப்பாங்க வியூ ஏறோல. ஓ ஸ்ட்ராட்டஜி. இந்த மரிசோ படத்துல எஸ் சூர்யா பண்ணுவானே அந்த சிசேரியன் தான் பண்ணோன்னு. இப்போ நடிச்சு பார் அடுத்த வாரம் வியூ எப்படி ஏறோன்னு. இது எஸ் சூர்யா மாதிரில சந்தனம் என்னாச்சு ரொம்ப ஓடிட்டாங்க மூச்சு பெரு மூச்சு எடுத்தாங்க. I don't think the people are rude. People are just they are more fond of you guys compared to me. I mean we are not rude but people are being mean. They are more fond of you guys compared to me. And மின்னல இருந்து எனக்கு இருந்திருக்குது. ஆமா ஐ திங்க் இப்போ ரீசன்ட்டா அத பாக்குற மாதிரி இல்லடா I feel like is individual people like நான் நிறைய வாட்டி பாத்துர்க்கேன். இப்போ நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பாக்கும்போது என்னைய திட்டுற மாதிரி தான் இருக்கும் நிறைய. பாம் பெர்ஸ்பெக்டிவ் பாக்கும்போது ஆமா திட்டுற மாதிரி தான் இருக்கும். So I feel like அந்த கமெண்ட்ஸ் வந்து which is correct. Like people வந்து ஒரு டாஸ் அப் வந்து ஒரு டாஸ் அப்பா பார்த்தாங்கன்னா which is they will enjoy the 3 hours. பட் ஆனா இப்ப டாவியிலிருந்து வந்து நீ டாவி போனேன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இப்போ வந்து கிறிஸ் கோக்காக சொல்றான் அவனுக்கு கிறிஸ் அப்படி இப்படி பார்த்தாங்கன்னா you will be always individualized. No, I think it's okay to have fun. Yeah, and இன்னொன்னு லைக் ஆளு புதுசா வராங்க. So I'm very sure பழைய எபிசோட் ரொம்ப குறவு ஆள் பாத்தீங்க தான் ரொம்ப பேசியிருக்கேன். So அந்த ஃப்ளோல வந்தாங்க ஓகே கரெக்டா இருக்குன்னு தான். I also just realized என்கிட்ட யாரு சொன்னாங்க மின்னல இருந்து எனக்கு இந்த இஷ்யூ இவனே சொல்லியிருக்கான். I have a resting bitch face, you know. என்ன மூஞ்சி பார்க்கும்போது இவனை அடிச்சு தள்ளலாம் போல இருக்கும். அது தானா வந்துடும். ஆக்சுவலி நான் அதை ஒத்துக்கிறேன். எங்கேயாச்சும் நம்ம 2 பேரும் நடந்து போனா கூட இப்போ ரெண்டமா ஒரு ஆள் வந்து கை தூக்குவாங்க. எனக்கு வந்து என்னன்னா நம்ம கஷ்டப்படுறது எவனாச்சும் பாப்பானா ஹலோ நான் கை தூக்கிடுவேன். இவன் நானு ஏன்டா இப்படி முறைக்கிறேன் யாரும் தெரியல. ஆமாடா கண்டிப்பா தெரியாதடா அவங்க நம்மள பாத்துருக்க கை தூக்குறாரு. ஓ இவன் பார்த்தா இவன் ஒருத்தனை பார்த்தா அடிக்கிற மாதிரி பார்ப்பான். பட் இப்போ எனக்கும் வந்து 2-3 வாட்டி வந்து 2-3 இல்ல நிறைய வாட்டி வந்திருக்கு டீம். ஆக்சுவலி DM இல்ல அது டீமன் தான் அடிச்சு ஒரு ஃப்ளோல ஓ வாழ்க்கையில இது நார்மலா இருக்கும். ஃப்ளோல வந்துச்சு. DM எப்படி வரும்னா just now I saw you bro but I don't want to approach because you look scary. இல்ல இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் நானே வந்து அப்பப்போ போட தயவு செஞ்சு வந்து சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க. வீடியோ I don't know like do I don't know இது உனக்கு வந்திருக்கு அந்த மாதிரி. எனக்கு வந்து ஆளுங்க என்ன பார்த்தானா ஐயோ இங்க இருந்து தப்பிக்கணுமே. I get social anxiety. So நான் but one thing good about him if you want to blend he can blend very well with anyone. That's the one thing he has advantages. எந்த ஒரு குரூப் போட்டாலும் எனக்கு blend பண்ணி விட்டுருவா. அதனால அடுத்த வாட்டி வெளிய பாத்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்க பை பாத்தீங்க. எனக்கு அதான் கடுப்பா இருக்கும். உனக்கு வந்திருக்கு அந்த DM நிறைய தடவை வந்திருக்கு. ஏன் தெரியுமா ஆம்பளைங்கன்னா பிரச்சனை பொண்ணுங்க தான் இந்த மாதிரி மெசேஜ் பொண்ணுங்க வந்து என்கிட்ட பேசிக்கலாம் பாக்குற இடத்துல ஆம்பளை அதானே அதுவும் சொல்லலாம். பட் கமெண்ட் பார்க்கலாம். ஓகே எனிவேஸ் வந்து இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு. கிறிஸ் இந்த வார்த்தை நீ சொல்லி ஆகணும். இது உனக்கண்டி வந்த கமெண்ட். ஓ நித்யா 1301 so cute when kids saying கொச்சி கட்டிமா செல்ல குட்டில என்னதான் சீன படமானது இல்ல கோச்சி கதை மச்சல்ல குட்டி. இப்பதான் ஒரு கொரியன் சீரிஸ் பாத்துட்டு வந்து கோச்சி கட்டிமா கோச்சி கட்டிமா செல்ல குட்டி என்னது இது. நம்ம வந்து சிங்கப்பூர் போலான்னு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்கோம். ஆமா ஆனா நிறைய பேர் ஜேபி வாங்க ஜேபி சொல்லிட்டேன்றதுக்காக பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிருந்தேன். யாரு
உண்மையிலடா நான் உன்ட்டு ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் வாசிங்க போலாடு. நீ எப்படி பாஸ்வேர்ட் எடுத்தேன்னு எங்க 2 பேரும் நல்லா தெரியும். அது நான் வெளியே லீக் ஆகாம என்ன டே என்னமோ பிளாக்ல பாஸ்போர்ட் வாங்கணும்னு சொல்றீங்க. அது நீயே சொல்றேன்னு சொல்லிக்கோ. நான் சொல்ல விரும்பல. நீ சொன்ன விதம் ஒண்ணு இருக்கு. ஆனா நீ சொன்ன பத்தியா அது என்ன விஷயம் இது என்ன விஷயம் இது ரெண்டும் ஒன்னா மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஓகே எனிவேஸ் வந்து இந்த வாரம் வந்து நிறைய கதைகள் இருக்கு, நிறைய காலர்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா 3 கால்ல ஒரு காலர் தான் அவைலபிளா. நாங்களும் 4-5 காலர் கொண்டு வரலாம்னு இருந்தோம், ஆனா 3 காலர் தான். And also I just found out recently the Google Doc link wasn't working. Don't worry, we fixed it in this episode already, and it just has brought to my attention. நிறைய பேர் கமெண்ட்லேயே நீங்க சொல்லல. ஸோ அன்னைக்கு எந்த டீம் போய் தேடி அவங்க பார்த்து என்ன கமெண்ட் உழுக்கு போடுவேன். அதுவும் இப்போ டே என்ன கதை இருக்குன்னு பாருங்கன்னு நான் சொன்னபோது என்ன லிங்க் வேலை சார் எத்தனை நாள் ஒரு 2-3 வாரம் அதே என்ன சொல்லாம இருந்தீங்க. புறா கதை கிடைக்கும். பாஸ் தான் வேலை செய்யும் போது பேச வேண்டாம். எனக்கு வரும் எப்படி இருக்கு டேய் ஜாமீன் எடுத்துருவாங்கடா கட்டல இல்லையா யார் தெரியுமா ஒன்று செல்லம். உங்களுக்கு இந்த ஷோ நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியல. பிஹைண்ட் தி சீன்ல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். எனிவேஸ் இந்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து கதைகள் இருக்கு. ஸோ பூனன் இந்த ஷோல ஏன் காலர் 2 காலர் இல்ல, ஏன்னா பூனன் ஒரு ஆள் இருந்தா போதும். நானும் ஒரு காலர்ன்றியா இல்ல நீ காப்பாத்திடுடா டூரேஷன் நான் காப்பாத்துறேன். சரி சொல்டா என்ன கதை. ஓகே இந்த கதை வந்து மலேசியன்ல நடக்கல, ஓகேவா? இது வந்து பிலிப்பீன்ல நடந்த ஒரு கதை. என்னடா நீ இவன மாதிரி இன்டர்நேஷனல் போயிட்ட? இன்டர்நேஷனல் இதுக்கப்புறம் ஃபுல்லாவே இல்ல. வெல்கம் 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 டு இன்டர்நேஷனல். பாஸ்வேர்ட் எடுத்துர்க்கான் முத ஆமா பாஸ்போர்ட். ஓகே ஆக்சுவலி ஆனா கிரிஷ் பாஸ்போர்ட் எடுத்ததுனால இந்த எபிசோட் கிரிஷ்காக டெடிகேட் பண்றேன். பாஸ்போர்ட் எடுக்கல, பாஸ்போர்ட் ரினியூ பண்ணிருக்கேன். ரெண்டு ஒண்ணு தான். நீ ரினியூ பண்றது எடுக்கிற மாதிரி தான். எத்தனை வருஷம் கழிச்சு ரினியூ பண்ண? அது இருக்கும் ஒரு சும்மா 5 வருஷம் இருக்குமா? 5 வருஷமா இல்லையா? அவ்வளவு தூரம்லாம் இல்ல. அப்புறம் 10 வருஷம் இல்ல ஒரு 6-7 வருஷம் கிட்ட 3 தம்பா பண்ணா 7 வருஷம் இருக்கு, 3 வருஷம் இருக்கு. கரெக்ட்டா நான் எம்சிஓக்கு முன்ன போனேன். எம்சிஓ முன்னடா இப்பதான். ஓகே பேக் டு தி டாபிக். ஓகே என்னன்னா பிலிப்பீன்ல வந்து இந்த பொண்ணு வந்து படிக்க வந்திருக்கு. பொண்ணு பிலிப்பீனா? ஸோ இவங்க வந்து ஷீஸ் ஃப்ரம் என்ன சொன்னா கொஞ்சம் வெல் டு டூ ஃபேமிலிலாம். இவங்க வந்து இந்தோனேஷியன், ஆனா பிலிப்பீன்ல வந்து படிக்கிறாங்க. ஓ ஓகே. ஸோ ஷீஸ் நியூ. எதுக்கு படிக்கிறதுக்குடா? ஓ படிக்கிறது. எதுக்கு நியூ? இல்ல கதை எங்க ஆரம்பிக்க ஷீஸ் நியூ சொன்னா நியூடா நியூ நியூடா நியூ 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 புதுசு நியூட் இல்ல. ஆரம்பமே இப்படியா? யூனிவர்சிட்டி சேர்ந்தவனே தென் யூனிஸோட சேர்ந்தானே யூனிவர்சிட்டி அதையாண்டா உள்ள இழுக்கிற யூனிவர்சிட்டி இங்க தான் வந்து she start to make friends all. ஓகே பிலிப்பீனோட லைஃப் ஸ்டைல் வந்து ஓகே அவ மிங்கிள் பண்ற சில பேர் சொல்லுவாங்க உன்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ I understand. அதான் சொல்லுவாங்க show me your friends, I tell you who you are. அந்த மாதிரி தான். I showed you my friends. You know what I get? Lot of hate. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எப்படின்னா வந்து கொஞ்சம் அவுட் கோயிங் கைண்ட் ஆஃப் குரூப். படிப்புலாம் அந்த அளவுக்கு பெருசா இல்லாம வா சுத்துவோம்லாம் என்னலாம் ஃபிட் டைப் இருக்கேன் சுத்துவோம் பார்ட்டி பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி. இவ வரும்போது இவ வந்து ஒரு குரூப் கூட மிங்கிள் ஆயிட்டா. இந்த குரூப் வந்து எப்படின்னா வந்து இந்த கிளாஸ்க்குலாம் சரியா போகாம விஜய் நயன்தாரா கூப்பிட்ட மாதிரியா? இந்த பிகில் படத்துல கூட கப்பு அப்புறமா கூட இப்ப கம்பெனி கூட கூப்பிட்டாரு. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து பார்ட்டி பண்ண போயிருவாங்க. ஸோ ஏன் பண்ண போறாங்க? பார்ட்டி பண்ண போலடா என்ன சொல் பார்ட்டி வீக்கெண்ட் எந்த பார்ட்டி பண்றா அது ஸ்லாங்க மாத்தினா வந்துருமா? பார்ட்டியே பண்ண போறலாம் பார்ட்டி கொஞ்சம் ஸ்லாங்ல சொல்றேன். ஸோ பார்ட்டி அவன் பண்ணும்போது தி திங் இஸ் தேல கிளப் என்னடா பார்ட்டி பண்ணும்போது நினைச்சியா? இல்ல அவனுக்கு கில்ஃப் போடலாம் வருது மண்டையில. பார்ட்டி கூத்தடிக்க போறாங்க. ஒரு கேர்ள் வந்து ஷீ ட்ரைட் லைக் இந்த கிளப்புக்குலாம் போனாலே இந்த காய்ஸ் கூட பேசுறது கேர்ள்ஸ் கூட பேசிருக்கும் போது ஷீ இஸ் சிங்கிள். அதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை. இவங்க எல்லாமே வந்து அங்கப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கப்பல் சுற்றும் போது நீ என்ன தனியாக இருக்க வா உடனே நான் பேசி விடுறேன்னு சொல்லி கிளப்புக்கு போய் ஒரு கிளப்புக்கு போய் பேசி விட்டாங்க. நீ சொல்ற விதம் எல்லாமே தப்பா இருக்கு. கிளப்ல போய் பேசி விடுறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். பேசி விடுறேன் மாமாவில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். ஏதோ பேசும்போது இவன்
ஓகே இஸ் அ காய் ஹூ இஸ் அ முஸ்லீம். ஆனால் வந்து டக்குனு மலே கிடையாது, ஏன்னா இன்னொரு ஃபிலிப்பில் தான் இருக்காங்க. ஸோ இஸ் முஸ்லீம்லாம். இவன் பார்க்கறதுக்கு வந்து லைட்டாக அந்த அந்த வியட்நாம் மியான்மாக்கார மாதிரி இருப்பான். பட் அவன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுமார், பட் ஹி ஹஸ் அந்த லுக் இருக்கு. ஸோ இவன் கூட பேசும்போது Wait, now என்ன ஆனா அந்த லுக் என்ன லுக் இவனை பார்த்தாலே தெரியும் இவன் வந்து மியான்மார்காரன் வியட்நாம்காரன் அந்த மாதிரி. பட் பார்க்கறதுக்கு பாஷா இருப்பான். posh ஆ இருப்பானா? பாரு பாஷா இருக்கிறது பாக்குறது நீ என்ன பாய்க்கிறது இல்ல இருக்கு. மேன்மாக்காரன் வந்து கிழிஞ்ச சட்டை வச்சிருந்தான் அவன் construction கோட் சூட் போடுறதா அவன் பாஷா இருக்கான்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீ எந்த நேஷனாலிட்டி இல்ல, நீ என்ன பாய்க்கிற விதத்துல தான் இருக்கு. ஆஸ்தமான கேள்விதான். ஆட்டோ பின்னால எழுதிக்கலாம். ஸோ இந்த காய் கூட வந்து திஸ் கேர்ள் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ என்னாச்சு தட் பத்திக்கிச்சு. நைட் பத்திக்கிச்சு. பத்திக்கிச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓகே இன்னைக்கு ஆன் தான் போல ஜலான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா வீட்டுக்கு கூட்டி போயிட்டான் இந்த பொண்ணை. எல்லாம் பேசி விட்டு கரெக்டா போச்சு. அப்ப அந்த யாரு அவன் தான் மாமா பையன் பேசி விட்டுவேன். எதுக்கு அவனை என்ன பாயிண்ட் பண்ண இல்ல அதுதான் அவன் அதுதான் மாமா பையன். மாமா பையன் ஃப்ளோல வந்துருச்சு. எதுக்கு என்ன பாயிண்ட் பண்ண இல்ல எதுக்கு என்ன பாயிண்ட் பண்ண நான் என்ன பண்ணேன். நீ அப்பப்ப எங்களை பேசி விடுவ. பப்ளிக்கா சொல்லாத. ஓகே என்னாச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் ஓகேலாம் அவன் வந்து மேட்டர் பண்ண போனான். ஓகே மேட்டர்னா இன்டர் காஸ். இன்டர் காஸ்னா காஸ் வந்து வேற காசு படிச்சாங்கன்னா அதை இன்டர் ஆமா அதுவும் சொல்லலாம். இது வேற மாதிரி இன்டர் காஸ். ஸோ என்னாச்சுன்னா வந்து இவன் வந்து ரூம் கூட்டி போயிட்டானா. கேர்ள் வந்து இதுதான் வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கு. ஸோ they were having sex. திஸ் வாட் ஷீ டெல். இது வந்து மேபி கொஞ்சம் ஒரு மாதிரி 18+ நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை. இதுக்கு முன்னாடி நமக்கு அதுல எதுவும் இல்ல இது கொஞ்சம் இதுவா இருக்கு. என்னன்னா while he's doing ஓகே அவன் வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் போடல. Okay. ஓகேவா? எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் போடல. ஸோ they were just doing it. அவன் வந்து he finished it off inside her. ஓகே இங்க தான் தெரியுமா while he's finishing off inside her she felt அவளோட அந்த private part உள்ள வந்து something is crawling. Like அந்த vagina அதெல்லாம் வந்து it's like something literally உள்ள அப்படியே. இல்ல நான் கேக்குறேன் இதுக்கு முன்னாடி பிரைவேட் சைனா ஃப்ளோல வந்துருச்சு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பிரானா படம் பாத்திருக்கியா? அதுல ஒரு பிரானா படத்துல வந்து the piranha will be inside her vagina. ஆமாவா? நான் அந்த படம் பார்க்கல, சீன் மட்டும் பார்த்தேன். நானும் அந்த காஸ் எல்லாம் இன்டர் காஸ் மாதிரி இல்ல படிச்சேன். So she felt something is like அங்க வந்து அப்படியே crawl பண்ணிட்டு பட் அந்த ஓகே அந்த ஃபீல் வந்துருச்சு. வியர்டா இருக்குன்னு சொல்லிட்டு வீடா இருக்கு என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்குது. இதான் ஆஃப்டர் சேல் சர்வீஸா? தூங்கி எந்திரிச்சோனே she's in her room. Of course she's naked. கதவு திறந்தோனே friend came in. எப்படி இருக்கேன் எல்லாம் நைட் எவ்வளவு முடிஞ்சா அது மாதிரி அழகா பேசும்போது then she said நான் எப்படி இங்க வந்தேன்னு. ஓ அவன் நேத்து நீ கிளப்ல மீட் பண்ணல அவன் தான் வந்து உன்னை ட்ராப் பண்ணான் ஓகேன்னு சொல்லிட்டு தென் அவன் மெசேஜ் பண்ணியிருக்கா. he didn't reply. there's no reply. just that sent மட்டும் தான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் இது சென்ட் மட்டும் தான். மேபி லேட்டர் ரிப்ளை பண்ணான்னு சொல்லிட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு that night she texted him no reply. கால் பண்ணா ரிங் போவோம் ஃபோன் எடுக்க மாட்டான். என்ன ஓ இது கேஸ் போல ஒரு நாள் பாய்ச்சிட்டு விட்டுருது. என்ன பாக்குற? இந்த வேலையெல்லாம் நீ பண்ற. நானே போன் அடிச்சா ரிப்ளை பண்ண மாட்டேன். ஓ அப்படி சொல்றா? பாக்கல தப்பா அடிச்சுக்க போறீங்க. நான் வேற ஒரு நாள் பாய்ச்சி விட்டு சொல்லிட்டேன். ஸோ ஓகே இவன் வந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் கொடுக்கல. பட் எவ்ரி நைட் ஷி வில் ஹியர் வாய்ஸஸ் தூங்கத்துக்கு முன்னே. எப்படின்னா வந்து அந்த கிரவுலிங் வாய்ஸ் இருக்க she will hear that and every day அது வந்து இன்டென்ஸாவே போயிட்டு இருக்கும். இல்ல அதுல கிரவுலிங் தான். இப்போ அத சொல்லிட்டு இது சொன்னா எங்க கேக்குது? லைக் அது வந்து லைக் எங்கேயோ அவன் மைண்டுக்குள்ள கேக்குது. நான் நினைச்சேன் ஹலோ என்ன எக்கோ கேக்குது. அந்த கிரவுலிங் வாய்ஸ் இன்டென்ஸாவே இருக்கும். ஸோ லைக் அவ வந்து சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த மாதிரின்னு. தென் தேர் வாஸ் ஒரு நைட் வந்து இல்ல ஒரு மீம் ஞாபகம் வந்துச்சு. என்ன எப்போதும் வந்து இந்த ஏதாவது ஒரு ஆக்வர்ட் ஏதாவது வச்சுட்டா ஸோ ஒரு நாள் வந்து அவ வந்து குளிச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் தான் குளிச்சாரா? ஒரு நாள் ஒன் ஆஃப் த டே குளிக்கும் போது என்ன பண்ணா மிரர்ல வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது அவ ஸ்டமக்ல வந்து she felt அந்த ஒரு 5 கை வந்து அப்படி வெளியே அந்த ஸ்டமக் அப்படி தொட்டுட்டு அப்படி உள்ள வந்துச்சு. சூப்பர். ஆஃப்டர் அந்த இன்டர்கார்ஸ் முடிஞ்சு she didn't eat any after morning after pills or anything like to prevent that. No. எதுமே இல்ல. Then she want to get pregnant. Stupid. தெரியல. ஓகே எனக்கு தெரியலடா அது. சில பேருக்கு அந்த எஜுகேஷன் But she's coming from well to do family. அதனால தான் எஜுகேஷன் இல்ல.
நார்மலி நம்ம இந்த படம் பார்க்கலையா? நேர்கொண்ட பறவையா பார்வையா? லைக் பட் யூசுவலி இல்ல நானும் அந்த படம் பார்த்தேன், நீங்க அந்த படம் பார்த்த. எனக்கு இன்னமும் நீ இந்த படத்தை வேற மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு. அந்த படத்தோட மெசேஜ் நோ மீன்ஸ் நோ. நீ என்னமோ வேற பார்த்த மாதிரி இருக்கு. நோ மீன்ஸ் எஸ் அவனுக்கு. அட பாவி, டோ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஷி ஃபெல்ட் அவ ஸ்டமக் உள்ளேருந்து அந்த அஞ்சு கை வந்து யாரோ அப்படி உள்ளேருந்து தள்ளுறாங்க. அப்படி ஹைஃபை பண்ணிருப்பான். இப்படி இருக்கலாமா? என்னடா இது 5 விரல் இது மாதிரின்னு சொல்லிட்டு அவ வந்து மிரர்ல பார்த்தா. அண்ட் தென் ஷி ஸ்டார்ட் டு ஃபீல் லைக் நைட் தூங்கும் போது லைக் யாரோ வயிற்றுக்குள்ளேருந்து வந்து அந்த அம்மா புஷிங் போய் தள்ளிக்கிட்டே இருக்கு. என்னடா இதுன்னு சொன்னேன். போய் இந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்டா, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா, ஃப்ரெண்டு வந்து லைக் ஷி எக்ஸ்பிளைன்லாம், இது லைக் இவனை மீட் பண்ணதுலேருந்து தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு. லைக் நீ அவனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி. ஆமா, நான் வந்து கால் பண்ணேன், எதுவுமே அவன் எடுக்கல. பிகாஸ் none of them have his contact. இவகிட்ட மட்டும் தான் இருக்கு. Because she had a one night stand. ஒன் நைட் ஸ்டாண்ட். ஒன் நைட் ஸ்டாண்ட் நார்மலா கோஸ்டிங் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓஹோ, இது நார்மலா நடக்குது தானே. உனக்கு நார்மலா நடக்க. ரெண்டு பேரும் என்னடா இது? இது எனக்கு புதுசா இருக்கு. ஓ, இதான் உனக்கு புதுசா ஆமா. இருக்கு. நான் என்ன இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் போயிட்டு வர்றேன் சொல்லி நாங்க சொல்ல, நீ சொன்னது நாங்க வந்து ஆமா சாமி போறோம். ஓகே, இது நீ பண்றது எல்லாம் பேசி வச்சிட்டு என்னை டார்கெட் பண்றீங்களோ? இல்லடா, ஃப்ளோல நீ தான் சொன்ன. தெரிஞ்சா நீ பண்ணன்னு சொல்ல. ஒருத்தன் தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி இருப்பான். கொத்திக்கா என்ன பண்ண. ஸோ இட் பிகேம் இன்டென்ஸ். இவ வந்து அந்த குரலை கேட்டு சொன்னால. தென் ராத்திரி தூங்கும் போது வயிறு யாரோ தள்ளிட்டு இருக்காங்க. அண்ட் தென் சம்டைம்ஸ் இவ வந்து பாத்ரூம்ல இருந்தாலே வந்து லைக் யாரோ வந்து அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவ என்ன பண்றா அந்த மாதிரி. இவ வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா, ஃப்ரெண்டு சொன்னா இது வந்து எனக்கு இன்னும் தப்பா இருக்கிற மாதிரி, மேபி நீ ஏதோ ராங்கான இடத்துக்கு நீ போயிருப்ப, இல்லை ஏதாச்சும் நிறுத்திருப்ப, இல்லை நீ ஏதாச்சும் மீன்டா மாஸ் கேட்காம இருந்திருப்ப. நம்ம போய் இந்த மாதிரி போமோ யாராச்சும் போய் பார்ப்போம், தோ பாத்தே இந்த மாதிரி யாராச்சும் பார்ப்போம். ஊரோடு பத்தி பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் தோ பாத்தே. நான் வந்து லைக் ஒரு வில்லேஜ் சேர்மன், பட் தே நோ சம் தி ஸ்கில். எனக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இல்ல ஊரோடு பாத்தீங்கன்னா ஹாப்பி எண்டிங் மசாஜ். Oh. Wait, so they put in the shops or they legally can say that? லீகலி போட மாட்டாங்க, அவங்க எழுதி தான் போடுவாங்க. அதான்டா ஒரு பாத்தி நாங்க எல்லாம் போட்டா அந்த இடத்துல இருக்குல்ல. ஓ, அதான் ஒரு பாத்தீன். நம்மளுக்கு தெரிஞ்ச இது நானே ஒரு ஃபியூ வீக்ஸ் கண்டுபிடிச்சேன். நான் நினைச்சு நார்மல் ஒரு பாத்தீன் இந்த மலே ட்ரெடிஷனல் உருட்னேன். அது கிடையாது, ஹாப்பி எண்டிங் சேர்த்துருக்கான். இப்போ நான் இவ்வளோ நாள் தப்பா படிச்சுட்டு இருக்கேன். அது டிபெண்ட்ஸ். ஊரு பாத்தீங்க யார் பண்றாரு. காய் பண்ணா அது ஹாப்பி எண்டிங். காய் பண்ணுவாங்க. ஆமாவா, காய் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் நாட் ஹாப்பி எண்டிங். But they will urut until your nerves all like functioning properly and stuff. Okay. அப்ப அவங்க ஒரு தோ பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து தோ பார்த்தேன்னு பார்க்கலான்னு சொன்னாங்களா. ஓகே, திஸ் கேர்ள்ஸ் ஆல் அந்த ஹாஸ்டலில் வந்து அந்த மெய்டு மாதிரி ஒருத்தி இருப்பா. ஓகே, ஷீஸ் பிலிப்பின் கட்சி தான். பிலிப்பின் கட்சிக்கு ஒரு பிலிப்பின் மேட். இல்ல அந்த ஹாஸ்டலுக்கு சொல்றேன். திஸ் மேட் அந்த கூட்டுறது பிலிப்பின்லாம். இதுக்கு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி குசுன்னு பேசி இருக்கும்போது இந்த பிலிப்பின் மேட் இருக்கால, இந்த பிலிப்பின் மேட் வந்து இவங்க இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசி இருக்கும்போது ஷி நோட்டீஸ் இது சம்திங் இஸ் ராங்னு. தென் தே வர் டாக்கிங் தி மேட். இந்த மாதிரி நடந்துக்கு தி மேட் வாஸ் லைக் ஓகே, நான் ஒரு இடத்துக்கு நான் சொல்றேன், நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி ஹிந்து டெம்பிள் இன் பிலிப்பின், இது ஒரு டெம்பிள் சொன்னாங்க. இந்த டெம்பிள் போங்க, திஸ் ப்ரீஸ் மைட் பண்ணி விட்டுருவாரா இல்ல ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாரு அந்த மாதிரி. ஸோ இவ வந்து சஜஸ்ட் பண்ண, ஓகேவா, these two girls went to the temple. ஓகே, இந்த ப்ரீஸ் வந்து என்ன மாதிரி சாமியார்னா, இவர் வந்து அந்த அங்க இருக்கிற சிலை கூட வந்து பேசுவாரு. ஸோ இங்க டாக் டு தி சிலை. ஏன்டா சிரிக்கிற? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? எப்படி இருக்கு? நான் ஒண்ணு சொல்ல சார், அவன் தான். ஸோ சிலை கூட பேசுனா பைத்தியம்டா. இல்லடா அது அந்த சாமி சிலை. அப்படி சொல்லு, சாமி கூட பேசிக்கிட்டு இருந்தா சொல்லு, அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சிலை கூட பேசிக்கிட்டு இருந்தா பைத்தியம். எப்படி இருக்கா? வெளியே இருக்கிற அந்த சிங்க சிலை பந்து பிடிச்சிட்டியா இத்தனை என்ன பண்ணி அந்த மாதிரி காட்காரன் சாமி சிலைடா, அதான் சாமியார்னு சொன்னல. ப்ளீஸ். ஸோ சாமி அவன் சிலை கிட்ட போய் பேசுவாரு. ஸோ சாமி யாரும் சிலை சொல்ல மாட்டாங்க, சாமி சிலை தானே, சாமிகிட்ட பேசுவாருன்னு சொல்லுவாங்க. சரி சாமிகிட்ட பேசுவாங்கண்ணா. ஓ, இந்த ரெண்டு கேர்ள்ஸை போச்சுங்க. தென் தே வர் டெல்லிங் தி ப்ராப்ளம்னா இதுதான் நடந்துக்குன்னு. அவர் சரி இருன்னு சொல்லிட்டு உள்ள போனார். உள்ள போயிட்டு அங்க என்ன பிலீஃப்னா, இந்த கையில வந்து கயிறு கட்டி விடுவாங்க, நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லி கயிறு கட்டி விடுவாங்க. ஸோ இவர் வந்து உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் ஆளை காணும். ஹி கேம் வித் த லைம், அந்த லைம் மாலை போடுவாங்களே அந்த சிலைக்கு லைம் எடுத்துட்டு அவர் சொன்னாரு, இது வந்து கூடயே வச்சுக்கோ, இஃப்
ஒரு நாள்ல வந்து இந்த லைம் வந்து கெட்டு போயிருச்சுன்னா தென் கம்பேக் ஹியர் நம்ம வந்து சில சாங்கியம் அதெல்லாம் பண்ணோம். ஏன்னா வந்து மேபி பிரச்சனையா இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ மேபி ஹி சா சம்திங். இது வந்து அவங்களுக்கு தெரியல. பட் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிலீஃப்னா இந்த ப்ரீஸ் வந்து இல் கோ டாக் டு அந்த சாமி சிலைக்கு போய் பேசிட்டு இருப்பார் அவர். இந்த எலுமிச்சம் கொடுத்தோன்னே இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த கேர்ள் தான் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்திருக்கு. அந்த நைட் வந்து ஷி ஹேட் த ப்ராப்ளம் லைக் சம்திங் ட்ரைங் டு புஷ் லைக் உள்ளே இருந்து அந்த ஸ்டமக் அப்படியே தள்ளிட்டு லைக் ஷி கேன் லிட்டரலி இந்த வாட்டி அவனால பார்க்க முடியுது 5 விரல வந்து ஸ்டமக் அப்படி உள்ள அப்படி தள்ளுது. இவன் என்ன பண்ணா அந்த லைம் வந்து எடுத்துட்டா. தள்ளு இல்ல அதற்குலாம் வரல. ஸோ இவன் வந்து லைம் எடுத்துட்டா. லைம் எடுத்துட்டு வாட் ஷி டிட் வாஸ் கையில் வச்சிருக்கா. தி திங் இஸ் அது இட் பிகேம் ஈவன் மோர் அக்ரெசிவ். திஸ் டைம் ஷி கேன் ஹியர் த வாய்ஸ். இன்னொன்று வந்து அப்படி கத்திக்கிட்டு இருக்கு. இல்லை அந்த அளவுக்குலாம் கிடையாது. கத்தி காம் டவுன். பட் திங் இஸ் அவளுக்கு இன்னும் ரொம்ப வலி. என்னடா இது இப்படின்னு சொன்னோடனே இது வரைக்கும் அவன் டாக்டருக்கு போனதே இல்லை. டாக்டர் போல தே ஓன் கோ டாக்டர். நீ கவலையப்படாத. இந்த கதையில் ஒரு என்னது லாஜிக்கான சிச்சுவேஷன் கிடையாது இந்த கதையில். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஓகே இது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு இந்த இந்தோனேஷியன் மேட் பிலிப்பின மேட் சொன்னால இவ வந்து ஓகே எனக்கு வந்து ஒரு உஸ்தாத் தெரியும். இவ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹிந்துக்கு போயிட்டு அப்புறம் உஸ்தாத் போயிட்டு அப்புறம் சர்ச்சுக்கா. இல்ல சர்ச்சில் இது I will ask you if honestly right. உனக்கு வயித்துல இந்த மாதிரி நடந்துருச்சா என்ன பண்ணுவேன்? நம்ம டாக்டர் தான் போவேன். எல்லாரும் பண்றது முதல்ல டாக்டர் தான் போவாங்க. பட் the thing is I can understand from her perspective. ஏன் தெரியுமா என்ன பெர்ஸ்பெக்டிவ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேர்ள்னா நீ பயந்து இருக்கணும். ஒரு பிரெக்னன்ட் ஆயிர போறேன்னு சொல்லிட்டு அதுதான் முத பயப்பட. சரி இல்ல சேஃப் செக்ஸ் அதுவே இல்ல. அது இன்னொரு பயம். ஸோ என்னன்னா இவ வந்து அந்த வயிற்றுல இருந்து கை வந்து அமுக்கிருக்கு. அது பார்த்துருக்கு. ஸோ தட்ஸ் வை இது ஒரு டெபு அது. லைக் இப்போ நீ உனக்கு நார்மல் வயிற்றுனா வா போய் டாக்டர் பார்க்கலாம்னா அவளுக்கு வயிற்று வலி வந்ததே வந்து ஷி சா அந்த 5 விரல் வந்து வயிற்றுல இருந்து அப்படியே வெளியே தள்ளி இருக்கு. அப்பதான்டா போய் டாக்டர் பார்க்கணும். தட் இஸ் தி மெயின் ரீசன் யூ ஹேவ் டு கோ see a doctor. இப்போ நீ வந்து நம்ம மாதிரி யோசிக்காத. ஒரு டிப்பிக்கல் 19 வயசுல மாதிரி சொல்லுங்க. பிள்ளை மாதிரி பேசணும், சப்பி மாதிரி பேசணும். ஸோ என்னன்னா இந்த மாதிரி அமானுஷ விஷயம்லாம் பார்த்தோன்னே ஸோ மைண்ட் செட் வந்து போய் ஒரு பொம்மை தான் பார்ப்போம். இது வந்து செம்ம டிப்பிக்கல். இது நம்ம வந்து நம்ம எவ்வளோ வீடியோ பண்ணாலும் if you are a toss up listener safe sex. ரெண்டாவது வந்து don't hook up with random guys. மூணாவது விஷயம் வந்து வயித்துல இருந்து கை வந்துருச்சுன்னா போய் டாக்டர் போய் பார்த்து வரக்கூடாது, வராது. அப்படி வந்துச்சுன்னா முதல்ல டாக்டர் தான் நீ பார்க்கணும். அப்புறம் எங்களுக்கு கதை சப்மிட் பண்ணி நம்மளுக்கு கதை பண்ணல. ஓகே நான் இந்த உஸ்தார் வந்து லைக் உடம்புக்குள்ள இருக்கு. இது நம்ம வெளியே எடுத்துடலாம். உடம்புக்கு இருக்கு கையே உடம்புக்கு வெளியே நம்ம வந்து இது வந்து கிளே பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா தெரியுது ரிச்சுவல். ஓகே திஸ் வாட் ஹேப்பன் இந்த ரிச்சுவல். வயிற்றுல மாத்த கொடுத்தாலே பேர் கொண்டா. இல்ல அவர் வந்து பேய் ஓட்டுறவர். ஸோ அந்த பொண்ணை வந்து படுக்க வச்சுட்டு தென் ஷீஸ் நியூட் 2 கை 2 கால் வந்து கட்டிட்டாங்க. சோ they are doing the ritual. இது ரிச்சுவல் மாதிரி தெரியும். இது எனக்கு ரிச்சுவல் இல்ல the thing is அந்த ரிச்சுவல் வந்து அந்த மேட் வந்து வெளியே இருந்தாலா பட் the friend was inside. இந்த சாமியார் வந்து எப்படி உள்ளுக்கு போனுச்சோ அதே வழியில தான் அவர் எடுப்பாங்க. லிட்டரலி அதான் நடந்துச்சு. சோ எனக்கு தெரியும். இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. சோ இந்த எபிசோட் ரொம்ப சென்சிட்டிவா சோ வந்து கதை அடிச்சிருக்கூடாது. சோ என்னாச்சுன்னா வந்து they were doing a ritual பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து அந்த மந்திரம் சாம்பிரான் எல்லாம் போட்டுட்டு இருக்கானா. என்னடா இல்ல நினைச்சேன். ஏன் எல்லாம் நினைக்கிறேன் நீங்க தாங்க தப்பா யோசிக்கிறீங்க. ஓகே சோ திஸ் வாட் ஹேப்பன். அவன் அந்த பிரேயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவ வந்து லைக் பொசஸ் ஆன மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. எப்படி கத்துறா? பொசஸ் ஆகிற மாதிரிலாம் அது எப்படி ஊன்னு கத்துவாங்களே ஆனா ஹை பிட்ச்ல கத்திக்கிட்டு இருக்கா. இல்ல அது வந்து வேற. அது வந்து அப்படி கத்துனா வந்து அது பொசஸ் இல்ல, கெட்டிங் பொசஸ். சரி அந்த ப்ராசஸ் வச்சுக்கேன். சோ பொசஸ் ஆறனா இப்போ எனக்கு வேற மாதிரி. சோ இவ வந்து ஃபுல்லி பொசஸ் தான் ஆயிட்டாவ. சோ என்ன ஆச்சுன்னா பாரு முழுசா பொண்டாட்டி கங்க சந்திரமுகி ஆனது மாதிரி. ஸோ தென் அந்த ரிச்சுவல் நடந்துட்டு இருக்கு. the friend was there. This is what she said. No அவ வந்து சொன்னா தெரியுமா அந்த வயித்துல இருந்து 5 விரல் அப்படியே தள்ளிட்டு இருக்குன்னு. she saw that அந்த 5 விரல் அப்படியே தள்ளி எல்லாம் முத்திருச்சு நான் போறேன் குதிக்கல அந்த எவ்வளவு சீரியஸான கதைய காம கதையா சொல்லி கேவிஸ் கவுண்டர் கேங்கிட்ட அடிக்கிறான். அந்த பில்டிங் பாம்பு வச்சு அடிச்சிட்டு போறேன். அந்த வழியில இருக்கு. இருடா சொல்லி முடிச்சிடா. கேவிஸ் கோன் அளவுக்குலாம் போலடா.
கேவிஸ்கான் நான் அங்கே இருந்து விட போறேன் அவன் எப்படியாச்சும் அந்த அட்வர்டைஸ் பார்த்திருக்கேன் கேவிஸ்கான் உள்ளுக்கு போனது அதை அடிச்சிட்டு போவானவன் அது எப்போ பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கும் ரொம்ப வந்து அடிச்சிட்டு போவான் ஓகே ஸோ அந்த அந்த விரல் வந்து வயிற்றுலேருந்து அப்படியே தள்ளி தள்ளி ஷீ குட் சி அவளோட வெஜைனாலேருந்து அந்த 5 விரல் அப்படியே வெளியே வருது. இட்ஸ் கமிங் அவுட். ஐ மீன் லிட்ரலி புடிச்சிட்டேன் அம்மா இங்க தான் பிடிப்பியா 5 வாரல பிடிச்சிட்டேன். அந்த ஃபிங்கர்ஸ்லாம் முதல்ல வெளியே வந்துச்சு. வெளியே வந்தோடனே இவன் இந்த போமோ என்ன பண்ணா கத்தி எடுத்து அந்த ஒரு ஃபிங்கரை வெட்டிட்டான். முழுசால் இருந்தா எல்லாம் கை வழியா இல்லை வெட்டினோடனே அந்த விரல் உளுந்துச்சா ஷீ ஸ்டார்ட் டு என்ன சொல்றாங்க பீரியட் வர ஆரம்பிச்சிருக்கு அவளுக்கு. பீரியட் டைரியா வாந்தி ஒரே டைம்ல. Okay. Let me be honest with you. When a girl is giving birth, which is essentially what she's doing. அந்த இடத்துல ரத்தம் வரும், கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் வரும், எல்லாமே வரும். அது இன்னும் புதுசா வர மாதிரியே சொல்றேன். இதெல்லாம் கேள்விப்படல. வாந்தியில ஒன்றும் வரல. நினைச்சு பாரு, அது இங்க தரம் வெட்டியிருக்கான், இந்த இடத்துல இருக்கும்போது அவன் அப்படி வந்து அப்படி போய் வெட்டியிருக்கான். இந்த விரல வெட்டினோடனே வாட் ஹேப்பன், இவ வாந்தியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சான். தென் இவன் என்ன பண்ணா அதை யூஸ்வலாக அந்த வெள்ளை துணியில் கட்டி ஜம்பி பண்ணி அவன் சொன்னான் இதை நான் வந்து கடலில் போட்டுறேன். ஆஃப்டர் திஸ் வந்து வீட்டில் ரெஸ்ட் பண்ணி மெடிக்கேஷன் எடுத்துங்க. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அவள் வந்து அஃப்கோர்ஸ் அந்த பெயின்லேருந்து ஷீ மெதுவாக அப்படி காமாயி அவளுக்கு கியூர் ஆச்சு. இட்ஸ் கான். அந்த விரல் தான் பிரச்சனை. there's something inside. மேபி could be the விரல்ல அந்த ஏதோ ஒன்று உள்ள இருந்திருக்கு. ஓகே ஆயிட்டு ஒத்த விரலி முடிச்சிட்டானா. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தென் ஷீ கண்டினியூ ஸ்டடீஸ்லாம் எல்லாம் நல்லா இருந்துட்டு இது வந்து எக்ஸாக்ட்லி 2 years வந்து என்ன சொல்கிறாங்க இவங்களாம் வந்து வேறு யூனியில் இருக்காங்க. இந்த ஃபிலிப்பின் ஃப்ரெண்டு நான் சொன்னல, த ஃப்ரெண்ட் ஹூ அவ கூட ஃபாலோ பண்ணல அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கு. ஸோ ஷீ வாஸ் அட் அ ஸ்டால் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். ஐ திங்க் அந்த டைமில் வந்து ஷீ வென் பேக் டு ஹர் ஹோம் டவுன்லாம். அவள் இந்தோனேஷியாவில் இருக்கா. அவன் டெக்ஸ்டிங் ஸ்டாலில் உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஒரு காடி இருந்துச்சு. அந்த காடியிலேருந்து ஒருத்தர் வெளியே வந்தான். காய் தே மேட் இந்த கிளப். அவன் நான் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஹி கேம் அவுட். தென் அவன் வந்துட்டு வயசானவன் வந்து கூட்டிட்டு அந்த காடியில் வந்து ஏற்றுறான். அந்த வயசானவன் வந்து யார் தெரியுமா, இஸ் த போமோ தட் கடைசியாக அந்த ரிச்சுவல் பண்ணானே. இவ இப்போ பார்த்துட்டு இருக்க இவன் என்ன பண்ணா ஷி டுக் தி பிக்சர். நான் டெக்ஸ்டிங் த ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காயை டெக்ஸ்ட் பண்ணி அந்த காய் ஃபோட்டோ எடுத்து இந்த ஃப்ரெண்டுக்கு அனுப்பி இஸ் திஸ் காய் நீ கிளப்பில் மீட் பண்ணி, பிகாஸ் இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க தானே இந்த காயான்னு. ஆமாம்மா நீ எங்கே பார்த்த, இந்த இடத்த தான் அவன் இங்கே தான் வந்தான், நம்ம போமோவை பார்த்தான், அவனும் இருக்கான் உஸ்தாத் அவனும் இருக்கு ஆமாவான்னு சொல்லிட்டு கடை எடுத்து போயிட்டாங்க. கடை ஓனரில் வந்து நார்மலி வந்து யார் பேசுகிறாங்க எங்கள் ஊரில் நடக்குது தான் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும். அது இஸ் அது வந்து கடை இல்லை, இஸ் ஸ்டால், இஸ் ஸ்மால் சின்ன ஏரியா. ஸோ அவங்களுக்கு தெரியும். இவன் என்ன பண்ணியிருக்கா சாப்பாட்டுக்கு வந்து காசு கட்டணும்னு சொல்லிட்டு கட்டும்போது ரெண்டுமா அப்படி கதை கேட்டிருக்கா. பார்த்தேன் அவங்க யார் இந்த மாதிரி கேட்கும்போது கேஷியரில் இருக்கிறவன் வந்து அவன் வந்து சொல்லியிருக்கான், ஓ இவங்க வந்து இப்படி தான் ஒரு எத்தனையோ மாதம் கழிச்சு அடிக்கடி வருவாங்க, they are very bad people. என்ன தப்பான ஆள்னா என்ன மாதிரி தப்பான ஆள்னு அவங்க வந்து என்னன்னா செய்வினை செய்கிற ஃபேமிலி. ரிமெம்பர் there was a maid in the hostel. அவன் அந்த கதை சொல்கிறான், இந்த மெய்டு உஸ்தாத் திஸ் காய் இந்த 3 பேருமே ஒரு ஃபேமிலி. அம்மா அப்பா பையன் என்ன பண்ணுவான், he'll seduce girls and then அந்த ஜின்னை வந்து he'll release inside the girl's body. இந்த கேர்ள் எங்கே இருக்காங்களோ the maid will be there. So the maid will suggest நீ இந்த இடத்துக்கு போ கியூர் ஆயிரோன்னு. யாருன்னா அவங்க அப்பாக்காரங்கிட்ட. ஸோ என்னன்னா அவங்க அப்பாக்கார வந்து கியூர் பண்ணி விட்டுருவான். ஏன் தெரியுமா, இந்த ஹோல் ப்ராசஸ் இருக்குல்ல இவென்ச்சுவலி அந்த போமோ ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். அந்த உஸ்தாட்டுக்கு போகிற டைமில் வந்து இந்த கேர்ளோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி இவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ ஃபேமிலி இன்வால்வ் ஆகணும் போது தே ஆர் த ஒன் ஹூ பேட் ஃபார் எவ்ரி திங். ஸோ இப்போ நம்ம ஊர் காசுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15-20K கிட்ட வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஹோல் ப்ராசஸ்க்கு. இது வாங்கணும் அது செய்யணும் இது எல்லாம் சாங்கிட்டு 15-20 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி வந்து இதுதான் வேலை பண்ணுவான். தே வில் கோ ஃபார் த கொஞ்சம் நல்லா வெளியூர்லேருந்து கொஞ்சம் வெல் டு டூ யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த பையன் வந்து வில் கோன் ஃபைண்ட் த கேர்ள், ஜின்ன உடம்புல ஏவி விட்டு தென் ஷீல் ஹேவ் த ப்ராப்ளம். இந்த மேட் வந்து வாலண்டியராகவே இந்த அம்மா கடிச்சு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனையா வேணுனுக்குன்னே வந்து ஒரு டெம்பிளுக்கு அனுப்புவான். ஓ இங்கே வேலை செய்யலையா அப்போ இங்கே வாங்க. ஏன்னா போய் வேலை செஞ்சால் தேல் ஃபீல் என்ன திறந்தோம் டக்குன்னு வேலை செய்யுது, ஓ இப்போ இது ஸ்கேம் அப்போ நினைக்க சொல்லிட்டேன். இந்த கோயிலுக்கு போறான்னு சொன்னாங்களே அதுவும் வந்து இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக். தே நார்மல் தே ஜஸ்ட் ரேண்டம்லி வில் சென்ட் நீங்க இங்க போங்க நீங்க போங்கன்னு. ஓகே இங்க வேலை செய்யலையா அப்போ இங்கே வாங்க அந்த மாதிரி. செகண்ட் ஆப்ஷன் வரும்போது ஷீல் பிரிங் ஹர் டு த ஹஸ்பண்ட். த ஹஸ்பண்ட் கிளியர் அவுட் என்னன்னா காசு வாங்கிட்டு
they'll disappear. இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கலா படிச்சேன். ஆனா என்னன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து just 2 years back. ஆனா இதுல என்ன ஃபேசினேட்டிங்கா இருக்குன்னா இந்த கதை வெரி சிமிலர் டு வாட் ஐ டோல்ட் இன் லைஃப். என்ன சொன்னேன்? மாதிரி அந்த ரெண்டு கேர்ள்ஸ் ஆக்சுவலி அவங்க தான் அதெல்லாம் அந்த மேட் தான் வந்து கரெக்ட் அந்த ஜின் அது சோ இட்ஸ் வெரி மச் சிமிலர் டு சோ could be வேற எஃபெக்ட்டடா ஒரு ஃபேமிலியா இருந்த கதையா இருக்கலாம்ல. இது வந்து ஒருத்தன் எழுதியிருக்கான். அவன் படிச்ச அவன் கேட்ட கதையில அவன் சொல்றான் இந்த ஃபேமிலி they are still in Philippines. Just that you will never know எந்த டைம்ல வருவாங்கனே. பட் இதுதானா இப்படி வருவேன் எதுக்கு வருவேன் யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய இடத்துல கரெக்டா போட்டுருவேன். நான் ஒரு கட்டத்துல நல்லா பார்த்தேன்னா இது ஒரு ஸ்கேம் கதை. என்ன ஒரு அட்வான்ஸா ஜின்னை வச்சு எப்படி ஸ்கேம் பண்ணலாம்? ஓகே கேர்ள்ஸ் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். யார் கூட சேருவோன்னு நம்பர் இருக்கு. அதனால தான் எங்களெல்லாம் நடுவில் நீங்கள் பார்த்து ஹாய் மட்டும் சொல்லியிருப்பீங்க. நோ பட் ரெண்டமாக டோன்ட் கோ ஹுக் அப் அண்ட் ஆல் தட். ஏன்னா இப்போ பார்க்குற வந்து மோஸ்ட் ஆஃப் திஸ் யங் கேர்ள்ஸ் ஒரு பையன் சிரிச்சு பேசினாலே வந்து போய் அவன் டேபிள் உட்காந்து ஜாயின் பண்ணிட்டு யூ ஆல் ஹேவிங் ஃபன். இட்ஸ் ஓகே. பட் நிறைய பேர் நான் என்ன பார்க்குறேன்னா நீங்கள் தனியாக போயிட்டு அந்த கேங் கூட அப்படியே மேட்ச் ஆடுறீங்க. நீங்கள் வந்து கேங்கை மறந்துடுறீங்க. ஸோ இது வந்து லிட்ரலி கஷ்டப்பட்டு அந்த கேங்க்கு அவன் அந்த பொண்ணு சைட் எடுக்கிறாண்டி வந்துட்டாங்க. அந்த இவனை அங்க போனா அவனுக்கு கடுப்பா இருக்கணும். வலிக்குது. பட் சீரியஸ்லி வந்து இந்த மாதிரி கதையில கேட்கும்போது கொஞ்சம் சேஃபா இருங்க. Yeah, just have boundaries in how you are. You know, we are not the best people to tell you, but you know, you know yourself better and make sure you're safe for yourself. Okay, and if you're gonna have sex, just whatever is it, just have protected sex. அதெல்லாம் வெளியே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து வெள்ளையா இருக்குமா? வேலையா தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னது எனக்கு தெரிஞ்சு No, they don't teach. Malaysia is taboo. இல்ல சீரியஸா. பட் other countries should have teach you. எந்த அளவுக்கு வந்து மலேசியானா ஃபார்ம் 3 ஃபார்ம் 4 படிக்கும்போது அந்த ஒரு செக்ஸ் ரிப்ரொடக்ஷன் Chapter 6 bio. 4 chapter 4 ஞாபகம் இருக்கு. லிட்டரலி அந்த சாப்டர் வந்து எல்லாரும் ஆர்வமா இருக்கும். ஏன் தெரியுமா? செக்ஸ். அது ஒண்ணுமே கிடையாது. அவன் வந்தோன்னே அப்படி இருக்கும். நான் ஏன் இதை வந்து சொல்றேன்னா லிட்டரலி நம்ம பாடி பார்ட் படிக்கிறதுக்கே ஆர்வமா இருக்கும். பிகாஸ் நோ ஒன் taught us. They like, oh, chapter 3 reproduction. No, I mean, it's easy to get educated by yourself, but also like just talk to your parents about what is safe sex is and what is safe touch is and everything. Your parents should be able to teach you. But the thing is that like நீ சொன்ன மாதிரி தான் காலேஜ் இப்போ ஸ்கூல் எப்படி டேபுவா இருக்கோ அதே மாதிரி நிறைய ஃபேமிலியும் டேபுவா இல்ல நம்ம ஜெனரேஷன் பேரண்ட்ஸா இருக்காங்க. நம்மளோட குரூப் கொஞ்சம் கஷ்டம். நம்ம பேரண்ட்ஸ் தான் கஷ்டம். நம்ம குரூப் வந்து பேரண்ட்ஸா இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை. சொல்லாம சொல்றேன் நம்ம எல்லாம் அப்பா வயசுல இருக்கோம். ஏய் ஆமாடா அது நிஜம். பாப்பா வயசா இருக்கும். அது நீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் அன்பது சொல்லும் போதே தடுமாறு. எனிவேஸ் இந்த வாரம் வந்து டேய் உன் கதை என்னடா இப்படி இருக்கு தெரியல. நீ என்ன கதை வந்து புதுசாக நீட்டாக இன்னைக்கு தான் 1 மணி நேரத்துக்குள்ள சொல்லி முதல் காலர் வரும்போது ஸோ நம்ம வந்து காலர் போகிற முன்னாடி ஆர்டர் மாற்றலாம். ஏன்னா நீ கொஞ்சம் கதை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கதை இருக்கு. ஸோ கிறிஸ் கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் கொண்டு வரான்னு பார்ப்போம். ஸோ கிறிஸ் உன் கதை இன்னைக்கு எந்த வர ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு வெல் நோன் ஸ்டோரி. சில பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா இதுக்கு வந்து இது வந்து ஒரு 20 years இருக்கும் அந்த கதை நடந்து. எனக்கு தெரியாது. இதோட டைட்டிலே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரூமா சேவர் லிமோபுலு. இப்போதான் செக்ஸ் அந்த மாதிரி இல்ல. ஸோ ரூமா சேவர் லிமோபுலுனா ஹவுஸ் ஃபார் ரெண்ட் ஃபார் 50 ringgit ஹவுஸ் ஃபார் ரெண்ட். ஸோ இது வந்து ஒரு UITM ஸ்டூடெண்ட்ஸ் நடந்த ஒரு கதை. ஒரு 8 பேர் வந்து அப்போ வந்து அந்த டைம்ல வந்து அந்த காலேஜ் வந்து ஒன்று வந்து இந்த ஹாஸ்டல் கிடைக்கல அவங்களுக்கு. சில பேர் என்ன they want to stay with the friends. ரொம்ப பட்ஜெட்டாக வேணும், நிறைய காசு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்கான். டே ஒரு இடம் இருக்கு செம்மையா இருக்கும் 50 வெள்ளி தான் ஒரு பங்களோ அப்படின்னு. பங்களோ 50 வெள்ளிக்கு. இவங்க வந்து ஸ்டூடெண்ட் வாட்ச் ஓனர் முட்டாள் போல இருக்கு நம்மளுக்கு கொடுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு தே லைக் ஓகே. அவன் மட்டும் நினைக்க மாட்டான், நீயும் அப்படிதான் நினைப்ப. எனக்கு உண்மையிலே கொடுத்தானா உண்மையிலே ஒரு முட்டாள் தான். ஏன்னா நான் பேயே வச்சு செய்வேன். நம்ம பேயிட்ட சொல்ல ப்ளீஸ் வேர் ப்ரொடெக்டட். உங்களுக்கு ஏதாச்சும் எஜுகேஷன் இருக்கா? ஃபார்ம் முதல்ல ஃபில் பண்ணுங்க. நீங்க யாரும் முதல்ல அப்புறம் எல்லாரும் வந்து ஓகே நம்ம போறோம் வந்து இந்த வீட்டுக்கு தான் போறோம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த பங்களோக்கு தான் பேக் பண்ணிட்டு 50 டிபாசிட் மட்டும் தான் வாங்கியிருக்கான். அப்புறம் இன்னும் அந்த 50 வந்து 1 month டிபாசிட் 1 month சேவதானே. அதுவும் இந்த ஓனர் வந்து 50 டிபாசிட் மட்டும் வாங்கியிருக்கான், 1 month சேவை வாங்கல. ஸோ இருந்துட்டு என்ன அவ்வளோ நல்லவனா இருக்கான், 50 டிபாசிட் மட்டும் தான் வாங்கியிருக்கான். இது எப்படி இருக்கு சத்தான பேரு தான் நல்லா இருக்கா.
ஸோ அப்போ ஒன்று சொல்லுங்க இல்லை பரவாயில்ல அது வந்து அடுத்த மாதம் கொடுத்துங்க பரவாயில்ல இது ஒரு 50 வெள்ளி மட்டும் வாங்கிட்டு விட்டுட்டான். அவன் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான், ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு, நீங்க நிறைய ஜாமான் எடுத்துட்டு வரக்கூடாது. ஐ மீன் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான், எங்ககிட்ட கொஞ்சம் ஜாமான் இருக்கும். ஓகே லைக் ஒரு பேக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா bring essentialsல essentials, don't bring anything extra. ஓகே இப்போ இவங்க தங்க போறாங்களா அவங்க? இவங்க இந்த வீட்ல சேவா எடுக்க போறாங்க, ஜஸ்ட் நார்மலா தங்க, நார்மலா தங்குறது சேவா. so they're going to pay only 1 month 50 ringgit. அவன்ட்டு நார்மலா தங்குறது சொல்றான், அவன் நார்மல் வேற நார்மல். அவங்க போயிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாமான்லாம் அனுப்பிட்டு அந்த நைட்டு ஃபுல்லா அவங்க வந்து தூங்கல. நைட் டைம் போடுறாங்க, எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு. ஆனா வீட்டுல வந்து ஏற்கனவே வந்து நல்லா ஃபர்னிச்சர் ஜாமான்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஜாமான் இருக்கு வீட்லயே. அப்போ அதனால தான் ஒரு வேலை வந்து எடுக்க வரவேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டாங்க. இப்போ என்னன்னா வெடி எல்லாம் அன்பேக்லாம் பண்ணிட்டு எல்லாம் வச்சுட்டு இப்போ எசென்ஷியல் ஜாமான் வருது. என்ன விடிய அன்பேக் இருக்கு, எவ்வளவு ஜாமான் இருக்கு? because the thing is that they still bring like rice cookers அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. because they don't know ஒரு வீட்ல தான் போய் தங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இன்னும் 2 நாள் தான் தங்க போறீங்க. அவன் 50 வெள்ளி கேட்க வந்து அதான் வார்ன் பண்ணனா, அவ்வளவு எடுத்து வராதீங்க உங்களெல்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கு தங்க மாட்டீங்க. சும்மா ஒரு பக்ஸ் லோரில வருதா. 8 பேர் வந்து நம்ம நம்பர் வச்சுக்கோம், எல்லாரும் ஒரு டிஃப்ரெண்ட் நேம், அதை ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு வாரம் இருக்கும். சோ 8 பேர்ல guy 1 guy 2 guy 3 guy 4 guy 5 guy 6 காயத்ரியா? அது பொண்ணு இல்ல, அது காயத்ரி. காயத்ரி சோ எல்லாமே ஆம்பளை பிள்ளைங்க, எல்லாமே ஆம்பளை. எல்லாம் பொம்பளைங்க தான் இருந்துச்சு. 8 பேரு. ஒன் ஆஃப் த காய் டாய்லெட் போயிருக்கான். அவன் டாய்லெட் போகணும்னு சொல்லிட்டு மேல உள்ள டாய்லெட் வந்து ஒர்க் பண்ணல. பிகாஸ் இட்ஸ் அண்டர் அது ஓனர் சொல்லிட்டாங்க. ஓனர் வந்து ஓகே நான் செய்யறேன் அப்படின்னு இருக்கான். கடுக்கிறதே 50 வெள்ளி, இது கம்ப்ளைண்ட் வேற. நினைச்சு actually think about it, right? 50 ringgit 8 people are sharing, that means right, ஹியூஜ் திங்ல, that means 6 வெள்ளி தான்டா ஒரு ஆளுக்கு. ஆமா ரெண்ட் 6 வெள்ளி தான்டா ஒரு ஆள் கட்டறான். சிக்கன் ரைஸோட கொடுத்திருக்கான்டா. சிக்கன் ரைஸ் சீப்பா இருக்கு. ஸோ இவங்க அதை பற்றிலாம் யோசிக்கல. அவங்க வந்துட்டு பதில் தானே போகலாம். ஸோ கீழே உள்ள பாத்ரூம் மட்டும் தான் வந்து ஒர்க் பண்ணுது, மேலே உள்ள பாத்ரூம் ஒர்க் பண்ணல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் கீழே போயிட்டு அவன் தட்டி தட்டுறான், எவ்வளோ மட்டும் தான் கதை தட்டுறான். ஏன்னா யார் லாக் இருக்கு, லாக் பண்ணியிருக்கா. ஸோ வந்து ஒரு கடத்துல வந்து சரி வெயிட் பண்ணுவோன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். திறக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் ஆகுது, ½ an hour ஆகுது. அவனுக்கு வந்து இப்போ கக்கா போகணும், 2 போகணும். குடிக்கும் போது மூத்திரம் கக்கா. நான் சொல்லும் போது ஏன்டா குடிக்கிறேன். ஸோ ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மணி வந்து இப்போ ஒரு 10 something இருக்கு. கத்துறான் ஒரு கடத்துல, கெட்டவத்துல வெளியே வரலாம், வருது இங்கே போயிட்டு சொல்றான். உடனே இவங்க 8 பேர் வெளியே வராங்க. 7 பேர் வெளியே வராங்க. ரூம்ல இருந்து வெளியே ஆவாங்களா? பாத்ரூம் இல்ல, கிளவுன் 7 பேர் வந்து ரூம்ல இருந்து வெளியே வராங்க. இவன் கத்துற வெளியே வரும்போது 7 பேர் இங்க இருக்கீங்க, நான் தான் அந்த 8வது ஆளு. உள்ளுக்கு யார் இருக்கா? ஆனா உள்ளுக்கு வந்து டாய்லெட் ஃபிளஷ் ஆகுது, இதெல்லாம் பண்ணி சத்தம் கேக்குது, தண்ணிலாம் கழுவுற சத்தம்லாம் கேக்குது. சோ உனக்கு வந்து வீட்டுல யாரோ இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி திருப்பி இவங்க எல்லாம் தட்டுறாங்க, திறக்கல. அப்போ ஒரு கட்டத்துல வந்து இவன் இடிச்சு தள்ளுறான், கல் திறந்துக்குச்சு. ஆனா உள்ள யாரும் இல்ல. ஸோ இவங்களுக்கு எல்லாரும் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க, என்னது இது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் டாய்லெட்டுக்கே போல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிட்டான். தென் இந்த கதையில சொல்றது ஒரு ஒன் காய், ஹி இஸ் தி ஒன் ஹூ wrote all this. ஓகே. அந்த காய்க்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா இவங்க எல்லாம் வந்து கீழே வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? இது நடந்தது வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து நடந்திருக்கு. இந்த டாய்லெட்டுக்கு போறதுக்கு முன்ன நான் 3 o'clock அந்த இது அப்ப நான் வரேன். ஏர்லி மார்னிங் நடந்திருக்கு. என்னன்னா அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான், யாரோ வந்து அவன் காலை பிடிச்சி இழுத்துருக்காங்க. காலை பிடிச்சி எந்த காலை பிடிச்சி இழுத்துருக்காரு. திரும்பி வைக்கிறேன், எனக்கு எப்படிதான் இருக்கு. சோ அந்த பாத்ரூம் இது முடிச்சா அதான் பாத்ரூம் தான் அவன் போயிட்டான். பாத்ரூம் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ஓகே, அது நடந்த பிற்பாடு அன்னைக்கு நைட், that night itself, but I will come back to the story why it happens. இவனுக்கு ராத்திரி தான் நடந்திருக்கு. ஏன்னா இவன் வந்து நைட் ஃபுல்லா முழிச்சுக்கிட்டு அன்னைக்கு காலை ஃபுல்லா தூங்கி தான் ராத்திரி தான் எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்சிட்டு வந்து யாரு பண்ணிருப்பா, ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்லாம் பண்ற ஆள் தான், பட் இருந்தாலும் இவ்வளோ சில்லியா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு யாரோ ஓடுவாங்களா அந்த மாதிரி அவன் கேட்டிருக்கு. அவங்க பாக்குறான், ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அந்த ரூம்ல. எல்லா ரூம் கழுத்தான் தான் இருக்கு. ஸோ மேல வந்து 3 ரூம், கீழே ஒரு ரூம். பார்த்துட்டு ஓகே சரி வெளியே வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கலாம். எல்லாரும் வந்து கொரியன் படம் பார்த்துட்டு இருக்காங்க. கீழே இவ்வளோ ஃபாஸ்டா ஓடி இருக்க வாய்ப்பும் இல்லை, அதுவும் இல்லாம இவ்வளோ சில்லியாவும் பண்ணிட்டு போயிட்டு யாரும் இவ்வளோ ரியலிஸ்டிக்கா போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியாது படுத்துட்டு.
யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரூமுக்கு போவோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரோச்சிட்டு இருந்திருக்கான். இல்லையே ரொம்ப ரியலிஸ்டிக்கா விழுந்துமே, லைக் நானே விழுந்துட்டேனா எனக்கே கற்பனையா இருக்கான்னு சொல்லி அவனே கேள்வி கேட்டுக்கிறான். வாய்ப்பு இல்ல, என்னை இழுத்த நான் விழுந்த இடம் அவனே வந்து மெஷர் பண்ணிக்கிறான். நான் இங்க விழுந்திருக்கேன், இவ்வளவு தூரம் இழுத்துருக்காங்க, அப்படின்னு நான் வந்து தானா விழுவல. அவர் கத்தி படம் மாதிரி விஜய் மாதிரி போயிட்டு பக்கத்து ரூம்ல போய் பாத்துருக்கான். பக்கத்து ரூம்ல அந்த ஃப்ரெண்ட் தூங்கிட்டு இருக்கான் சொன்னல, அவன் வந்து எப்படி தூங்கிட்டு இருக்கான், இழுத்து பொத்து இப்படி போச்சோக் மாதிரி இவனோட எப்படி தூங்குறான்னு சொல்லிட்டு இவனா தான் சந்தேகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போத்துக்கு எப்படி இழுத்துருக்கான். இழுத்ததுமே அங்க இருந்தது பத்து நீசான் கிரேவ்ஸ்டோன். கிரேவ்ஸ்டோன். கிரேவ்ஸ்டோன் இருக்கு, எழுதி அந்த ஆயாட்லாம் எழுதி கிரேவ்ஸ்டோன். அந்த கிரேவ்ஸ்டோன் சுத்தின மண்ணு பெட் மேல இருக்கு. இத பார்த்ததுமே அவனுக்கு லைக் ஹி ஃப்ரோஸ் இன்ஸ்டன்ட்லி. அந்த ஃப்ரோஸ் ஆன கட்டத்திலே வந்து இட் ஸ்மெல்ஸ் லைக் ராட்டன் போன வாசம் வாடை அப்படி ஃபுல்லா அந்த ரூம் ஃபுல்லா. அவனுக்கு என்ன பண்றதுல கையெல்லாம் ஷேக் ஆயிட்டு he couldn't take one step back. அந்த மாதிரியான ஒரு இதுல he take the courage, he ran down. When he ran down there is no one at the ground floor. டிவி யாரும் பார்க்கல, யாருமே இல்ல, டிவி இல்ல, ஆள் இல்ல, யாருமே இல்ல. இவன் ஓடி தலை தெரிச்சு ஓடி வெளியே போறான். வெளியே போய் பார்க்கும்போது இருந்து எல்லாம் ஃப்ரெண்டும் அப்படி நின்னுட்டு பயந்துட்டு வெளியே பாத்துட்டு இருக்காங்க. இவன் கேக்குறான், நீங்க படம் பார்த்து தான் இருந்தீங்க, எப்படா வெளியே போனீங்க கேட்டுட்டு. ஏன் கூட தான்டா இருந்தீங்க, இப்படி விட்டு போனீங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க யாரும் படமே பார்க்கல, நாங்கெல்லாம் வெளியே ஆகி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. 6 மாசமா? ஜோக் சொல்றேன், ஜோக் ஒரு 20-30 மினிட்ஸ் ஆச்சு. அது குரானிக்கல் ஆர்டர் எல்லாருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு சம்பவம் நடந்து எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. இவன் கடைசியா இதுல என்ன ஒரு கதைனா, இவனை எழுப்பி விடல யாரும். ஒரு விஷயம் நடந்திருக்கு, வாடா வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒரு இடத்துல பயத்துல எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒரு இதுல அந்த கடைசியா வர ஆள் இந்த குரூப்ல நானதான். இவன் உள்ளுக்கு வந்து மெஷர்மென்ட்லாம் கால்குலேட்லாம் பண்ணி எங்க விழுந்தோம், நானும் அதான் வெளியிட்டு இருப்பேன். புழுந்தோம் மெஷர்பெட்டு வெட்டு கிரீஸ் அடிச்சாலே எடுக்க மாட்டான். பூனு யாரும் பொண்ணு போன் வச்சு நீங்க அவனை அடிச்சு கூப்பிட்டுறீங்க, உங்க கால்ல சீக்கிரம் எடுத்துருவான். பேய் உட்காந்துருக்கான், ஓடுவானா தம்பி நில்லுங்க சார், கண்டுபிடிக்கிறது எப்படி எடுத்து திரும்ப அந்த ஏஆர் டெக்னாலஜி இருக்குல்ல, ஆப் கோஸ் மெஷர்மெண்ட் ஆப், வாட்ஸ் தி டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லெங்த் கூகுள்ல பண்ணிட்டு கால்குலேஷன் கலக்குறதெல்லாம் போட்டு இங்க இருந்து actually I've done that before. I've done that before. என்னது ஒருத்தர் வந்து என் வீட்டில் வந்து சத்தம் கேட்டு இருந்துச்சு, ஒரு சவுண்டு சத்தம். இது இப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் 2 நாள் கேட்டு இருந்துச்சு. ஐ ஆக்சுவலி செட் டவுன் வீன் கால்குலேஷன் இப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி அந்த 2 இடத்துல விசுவல் சவுண்ட் இப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சி எந்த எங்களை எவ்வளோ கதவு தோறது என்ன மாதிரி சத்தம் வருது கண்டுபிடிச்சேன். இல்லாட்டி என்னால் தூங்க முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணோம். நான் பார்த்துட்டு ஓகே இன்னும் இருக்க போல படுத்துறேன். I cannot. அது எது சத்தம் கடிச்சா அது என்னன்னு போய் பார்த்துட்டு தான் தூங்குவேன். ஆமாவா, என்னால முடியாது. நான் பார்ப்பேன் யாராச்சும் கூட வந்தா. என்ன நான் போய் கீழே தனியாக போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஓகேலா சாவரு தான் லைக் வீட்டில் சிலதை ஒண்டியாக இருக்கும்போது எனக்கு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்கும்போது நான் வந்து இந்த சீஸ்தான் எடுத்துட்டு போயிட்டு கீழே விட்டு இவன் வர்றான்னு மனசு சீஸ்தான் கொஞ்சம் ஸ்விங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், உண்மையாலே சத்தம் கேட்டுச்சுன்னா ஏதாச்சும் மோட்டிவேஷன் பாட்டு மாதிரி தட்டி விட்டுறேன். கேட்டு முடிச்சு அச்சனை சொல்லு இவனோட தில்லு பொய்க்கா அது தரமே போய்க்காத வாடா வா பாட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஏத்து கருத்து வர மாட்டி விட்டு நீ என்ன பண்ணுவ? 8 செருப்ப நாய ஓடிடுவியா? இல்ல அந்த பேய். No, but if you hear a noise in your place, you go and check it out, right? இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி. நான் இது டாஸ் அப்படியே ஒரு 3-4 தடவை சொல்லிட்டேன். இல்ல நான் வந்து சவுண்ட் வந்து பேய் சத்தம் இல்ல, ஜெனரல் சத்தம். நான் சொல்றேன், நான் ஒரு தூங்கிட்டு இருந்தேன், என் ரூமுக்கு அது வந்து யாரும் தட்டினாங்க. அது இட்ஸ் லிட்டரலி சம்ஒன் நோ, இட்ஸ் நாட். அது வந்து இமேஜினேஷன் மாதிரியே இல்ல, யாரும் தட்டி என்னை எழுப்புனாங்க. நான் கழுத்து வந்து என் ரூம்பு கதவுல எப்படா தட்ட முடியும்? லைக் லிவிங் ரூம்னா கூட ஐ மீன் ஒரு ஹால்ல தட்டுறாங்க, அங்க காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது மை ரூம், லிட்டரலி மை ரூம். அது வந்து ஷேக் பண்றது வைப்ரேஷன் சவுண்ட் கூட எனக்கு கேக்குது. அப்படிதான் பேய் காமி. அப்ப போய் பாத்து என்னது. சோ எனக்கு இது வந்து ஒரு
ஒரு 15 நிமிஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா அப்ப நான் பேய் எல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன். நான் ஒரு டிஃபரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கேன். இப்ப வந்து என்னடா பெரிய அஜித் குமார் டிஃபரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் விடாமருச்சு. இல்ல அண்ணா பயம் இல்லைன்னு சொன்னா அது கொஞ்சம் கேவலமா இருக்கும். ஏன்னா அதுல கொஞ்சம் மாத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் டிஃபரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். சரி என்ன பண்ண? ஸோ நான் என்ன பண்ணேன், இவன் சொன்ன மாதிரி தான் நான் வந்து இமீடியட்லி கூகுள் பண்ணேன். எப்படி வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் எப்படி இருந்தேன். அப்பதான் வந்து எக்ஸ்ப்ளோடிங் ஹேட் சிண்ட்ரோம் அப்படின்றது விஷயம். இந்த மேட்டரா? அப்ப நீ திறந்து பார்க்கல என்ன சத்தோனே? அதெல்லாம் திறந்து பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி எல்லாம் பட் நீ சத்தம் கேட்டு நீ திறந்து பார்த்தா இமிடியட்லி திறந்து நானே இவனை வந்து பேய் சத்தம் என்னன்னு கண்டுபிடிப்போம். நீ ரூம்ல கட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஏத்தி நாங்க பூர்பூர் சத்தம் கேக்குது. ஒருத்த மட்டும் அர்ஜுன் போற ஒதுக்கிட்டு அர்ஜுன். உண்மையிலே அங்க யாராவது நின்று இருந்தாங்க வச்சுக்கேன். மொத விஷயம் வந்து இப்ப என்னைய பிராங்க் பண்றாங்கன்னா இன் ஹை ரிஸ்க். நான் ஓப்பனாக சொல்றேன் யூ ஆர் ஹை ரிஸ்க். பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் உன்னை கொல்லணும் தான் இருக்கும். அது பேயா இருந்தா சரி மனசா இருந்தாலும் சரி எனக்கு அது தெரியாது. அந்த கம்மியம் வந்து நினைச்சு பாரு, இவன் தங்க போலீஸ் ரீட் இருந்துச்சுன்னா போலீஸ்க்கு வந்து தட்டான் திறந்து மட்டும் போலீஸ்க்கு அடி அடி அடிக்கிறான். மறுநாள் வந்து இப்படிதான் போட்டோ வர்றது 4 போலீஸ் ஆபீசர் கொண்டு ஜெயிலு போயிருக்காரு. எதுக்கு? பில்டிங் நெருப்பு பிடிச்சு அதுக்கு 4 பேர் கொண்டாங்க. நெருப்பு கேஸ் சொல்லிட்டு வாயா, கொலை கேஸ் தாங்க இப்போ ஓதிக்கிட்டு இருக்கு. நெருப்பு வந்து யாரும் சாவல, நெருப்பு காப்பாத்து. அப்புறம் கதை என்னாச்சு? அவங்க என்னாச்சு? இவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்ப யாருக்கும் வந்து உள்ளுக்கு போறது தைரியம் இல்ல. ஆனா என்னன்னா எல்லாரும் வந்து அண்டர்வேரோட பாக்ஸரோட சட்டை போடாம சொக்கா இல்லாம இருக்காங்க. சோ இவங்களுக்கு இப்ப மாமா கடைக்கு போயிட்டு நம்ம அங்க போய் இருப்போம் அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. டேய் என்கிட்ட சட்டை இல்லடா, நான் அண்டர்வேரே போடலடா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க எங்களுக்குள்ள. சரி இப்ப வாங்க எல்லாம் ஒன்னா போய் எடுத்துருவோம். வாய்ப்பே இல்ல, நான் மேல போக மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி நான் ஒன்னா போறேன். ஒன்னாவே அங்க போக முடியாதுன்றாங்க. எனக்கு வேணாம் பிகாஸ் அதுக்கப்புறம் அவ்வளவு கிளியரா எல்லாம் HD குவாலிட்டில பார்த்த இதுக்கு மேல வந்து வேணாம். ஓகே அப்ப கீழே ஒரு ரூம் இருக்குன்னு சொன்ன தெரியுமா, 2 பேர் தங்குறாங்க சொன்னாங்க. அங்க இவனோட 2 பேரோட துணி எல்லாம் இருக்கு. சோ இங்க கேட்டுக்கிறாங்க நம்ம கீழே போயிட்டு உங்களோட துணி நாங்க போரோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட வாலெட் போன் எல்லாம் மேல இருக்கு. இதுல ஒருத்தனுக்கு மட்டும் தான் அவனோட போன் அவன் கையில இருக்கு. சோ எப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கீழே போயிட்டு சத்தியம் மட்டும் ஓடி வந்துருவோம் சொல்லிட்டு உள்ளுக்கு போறானுங்க. கேங்கா போறாங்களா? கேங்கா போறாங்க. துணி எடுத்துட்டு வெளியே வராங்க. அந்த அங்க ஒரு கிச்சன் கிட்ட இருந்து அந்த ஒரு பிள்ளை மூஞ்சி பாதியா அப்படி காமிச்சு அந்த ஒருத்தன் அப்படி கூப்பிட்டு இருக்கு கை காமிச்சு. இவன் கத்திட்டு வெளியே ஓடுனதும் இவங்க ரூம்ல உள்ளவங்க எல்லாம் they didn't even think what is the ball. அரை குறைக்கும் கையில அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதுல விழுந்து கிழுந்து எப்படி அடிச்சுட்டு ஓடு திரும்பி பார்க்காம ஓடுறாங்க. இதுல ஒருத்தன் என்ன உண்மையிலேயே அவன் மூத்திரம் பெஞ்சிட்டான். லைக் உண்மையிலேயே பேன்ல மூத்திரம் வயித்துல உண்மையிலே பெஞ்சிட்டான். இட்ஸ் நாட் லைக் ஜோக்கா சொல்லுவாங்க மூத்திரம் பெஞ்சிட்டான் வேற அப்படின்னு. அவன் உண்மையிலே பெஞ்சிட்டான். கடையில பேர் உட்கார்றாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வாடை சொல்ற ஜமி லைக் பைல்ஸ் ஆபரேஷன் சொல்றவங்க எல்லாரும் சந்தேகம் எல்லாரும் ஒரு வாடை எல்லாருக்கும் வந்து அவ பார்க்கும்போது உண்மையில பாக்குறாங்க. ஒருத்த வந்து உண்மையிலே பேஞ்சிருக்கான். இவங்க எல்லாம் சிரிக்கிறதா அந்த இடத்துல பயப்படுறதா ஆனா சிரிச்சுக்கிறாங்க. பட் அதே சமயம் பயம் இருக்கு. ஆனா என்னன்னா அந்த கடையில வந்து மாமா கடையில யாரும் இல்ல. இது வெடிக்கால 3 மணிக்கு. மாமா கரன் எப்படி இருக்கான் ரோடு என்ன மூத்திர சத்தம் இருக்கு. 8 பேர் இருக்காங்க. 8 பேர் ஒருத்தர் மூத்திரம் பெஞ்சிருக்காங்க. என்ன நடந்திருக்காங்க? சோ எல்லாம் வந்து நடிக்கிட்டு பயத்துல இருக்காங்க. இதுல கதை வருது. ஒருத்தவன் சொல்றான் ஓகே ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு வந்து மத்தியானம் இத்தனை மணிக்கு ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து காலை மாலை 2 மணிக்கு ஸோ நான் லேப்டாப்ல வந்து சாங் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். மரத்துல ஒரு பிள்ளை உட்காந்து அவனை பார்த்து ஏன்னா இது வந்து இந்த மரம் வந்து பால்கனிய உள்ளுக்கு வந்து அந்த வீடு நீ பாத்தீங்கன்னா அந்த மரம் விழுந்து அந்த கிளைகள்லாம் வந்து பால்கனி உள்ள கண்ணாடி எல்லாம் பூந்துருக்கும். ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாதனால தான் 50 இவங்க அதுவும் ரீசனா வச்சுட்டு இருந்தாங்க. ஓ மேபி அதனால தான் போல இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த கிளை வந்து வீட்டுக்குள்ள போறோம். அந்த அளவுக்கு மரம் வளர்ந்துருக்கும். ஸோ அந்த கிளையில உட்காந்துக்கிட்டு இந்த கேர்ளு அவனை பார்த்து அப்படி ஆடி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இவன் உடனே வந்து பயந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியாயிருக்கான். இது வந்து அவன் ஃப்ரெண்டோட ரூம்ல இவன் தங்குறது இன்னொரு ரூம். ஃப்ரெண்டோட ரூம்ல இருந்து வெளியாகி இவன் வந்து இப்படி நிக்கிறான். இவன் ரூம் நிக்க இன்னொரு உருவம் நிக்குது வேற பேய். இவன் அப்படியே பக்கத்துல இருக்க ரூம்ப பார்த்து ஜன்னல்ல இருந்து ஏறி குதிச்சிட்டான். வெளியே குதிச்சிட்டான். இவன் வெளியே குதிச்சு இவன் வெளியே ஓடி அவன் நிக்கிறான். சோ இது வந்து ஆஃப்டர்நூன் கூட இல்ல, ஈவினிங் பிஃபோர் டர்னிங் டு நைட்லா. வெளியே போயிட்டா அவன் வீட்டுக்கே வரல. அவன் வெளியில இருக்கான். எங்க வீட்டுக்கு போக முடியாம ஏன்னா போனும் இல்ல. இவங்க அடிச்சு எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு அவன் வெளியாயிட்டான். கால் அவனுக்கு கால் வந்து உடையில ஆனா ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அவன் நொண்டிக்கிட்டு வெளியாயிட்டான்.
So இந்த மாதிரி வந்து everybody experience something இந்த ஹவுஸ்ல in the house. Something வந்து ஒரு paranormal activity எல்லாருக்கும் ஒரு விதமா நடந்திருக்கு. எல்லாரும் one by one வந்து வெளியாயிட்டாங்க. So one got toilet, one more got sprained ankle. Sprained ankle, one got like The bathroom. இல்ல ஒரு பாத்ரூம் ஒன்னு வந்து பத்து நிசான். மத்தவங்கலாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க சைன் லைக் கதவு திறக்கிறது, வெளியாவது, கூப்பிடுறது, இந்த மாதிரி குரல்லாம் கேட்டிருக்கு, பேசுறது, பேர் சொல்லி கூப்பிடுறது, வெளியே வந்து பார்த்தா அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங். பட் மேஜர் நடந்தது இந்த ஒரு ஃபியூ பீப்புள் தான். அந்த மைண்டா நடந்தது சில பேருக்கு. ஆனா எல்லாருக்கும் பயம் நடுங்கிருச்சு. ஸோ எல்லாம் வெளியாயிட்டாங்களா. இப்போ இந்த மாமா இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க மாமால. இப்போ இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறவங்க அதுல ஒரு காய், ரெண்டு காய், அதுல வந்து சலே அண்ட் அஜீம் சொல்லிட்டு ஒரு நசீமா அஜீம் சொல்லிட்டு ஒரு காய். இந்த ரெண்டு பேரும் வந்து கம்ப்ளீட்டா காணும். இந்த குரூப்லயே காணும். அவங்க கேக்குறாங்க, ஏய் 2 பேர் வரணுமே, அவங்க எங்கடா அப்படின்னு. நம்ம 6 பேர் இங்க இருக்கோம், 2 பேர். இப்ப இவங்க எல்லாம் மோட்டர் தான் எடுத்துட்டு வந்தாங்க. மோட்டர் சாவி வீட்டுக்கு லிவிங் ரூம்ல இருந்தால மோட்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த 2 பேர் வந்து அவங்களோட மோட்டர் எடுத்துட்டு வரணும். இவங்க பயத்துல அலறி அடிச்சு ஓடி வந்தாங்க தெரியுமா. இவங்க 2 பேரும் மறந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரே மோட்டர்ல வரணும், ஆனா வரல. சோ இங்க கதை பேசிக்கிட்டே இருந்துட்டு எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இமிடியேட்டா ஒருத்தங்கிட்ட போன் இருந்துச்சு. அந்த பாப்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் ஒரு காய் 5 வச்சுக்கலாமே, அவன் வந்து கால் பண்ணிருக்கான். 2 பேருக்கும் அடிக்கிறாங்க, போன் எடுக்கல. ஒரு கட்டத்துல போன் எடுக்குது. எடுத்ததும் ஒரு பொம்பளை பிள்ளை சிரிச்சு இங்கதான் இருக்காங்க, நீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லுது. இவங்க உடனே பயத்துல போன் வச்சுட்டு இது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு, சரி நம்ம வீட்டுக்கு போய் பாப்போம்னா அவங்க வீட்லயே மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி நம்ம தானே ஃப்ரெண்ட் காப்பாற்றணும். எல்லா ஃப்ரெண்டும் வாய்ப்பே இல்ல, இது நம்ம பேய் நம்ம ட்ரிக் பண்ணாலும் பண்ணோம், ஒருவேளை இவங்க தப்பிச்சு எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வெட்டிஞ்ச பிற்பாடு தான் போறோம், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு 6 பேரும் வீட்லயே இருந்துட்டாங்க. அந்த கடையில இருந்துட்டாங்க, போவே இல்லை. இவங்க வந்து அந்த வீட்டுக்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டு 7:30 மணிக்கு போறாங்க. 7:30 மணிக்கு அந்த இடத்த விட்டு போய் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல இருந்து ஜாமெல்லாம் அப்பயும் அவங்களுக்கு பயம், மேல் மாடியெல்லாம் போல கீழே இருக்கல ஜாமம் எது முடியுமோ எடுத்துட்டு. அப்பயும் அந்த வீட்டுல வந்து ஒரு அமானுஷம் விஷயம்லாம் நடக்குது. இவங்க அதெல்லாம் கண்டுக்காமையே வந்து எடுக்கிறாங்க. போன் வருது, இந்த 2 பேரும் காணோம். அந்த வீட்லயே இல்ல. போன் வருது, 2 காயில ஒரு காய் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கானா அப்படின்னு. சரி இப்ப எப்படி இன்னொரு காய் எங்கன்னு தேடுறாங்க. சாலைன்ற காய் வந்து சுத்தமா காணும். அவனுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இல்ல, எங்க போனா என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. இந்த காய் மட்டும் சரி நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போவோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை போய் பாக்குறானுங்க. தி ஆல் இன் லைக் ஷாக். ஒரு காலு தெதச்சிருச்சு, அஞ்சோர் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து வெட்டிட்டு ரத்தம் நிக்கல. தேர் இஸ் நோ வே, பிகாஸ் அவன் வந்து ரத்தம் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. ரத்தம் போட்டு எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. ஹி இஸ் லைக் இன் டையிங் கண்டிஷன். டாக்டர் சொல்லிட்டாரு ஒன்றும் பண்ண முடியாது, லைக் லாஸ்ட் கண்டிஷன். ஃப்ரெண்ட் எடுக்கிறது உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது அவன் சொல்ற ஒரே விஷயம் வந்து என்னை மன்னிச்சிருங்க, ஐம் சோ சாரி. அவன் கேட்கறது ஐம் சோ சாரி சொல்லி திருப்பி அவன் சோ சாரி சொல்லிட்டு இருக்கான். இல்லடா இது நீ எதுவுமே தப்பு இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. அதான் திருப்பி ரிப்பீட் பண்ணி நீ டை. I'm a bit confused. இந்த கதை வந்து ஆஃப்டர் அந்த 8 பேர் வெளியான பிற்பாடு. சோ 8 பேர் வந்து அலறி அடிச்சு அந்த ஒரு பேய் வச்சு அடிச்சு வளவளாங்களே, அதுல 6 பேர் மோட்டர் எடுத்து ஓடிட்டாங்க. 2 பேர் கடையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவங்க நினைச்சிட்டு வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் வரைக்கும் அவங்க 2 பேர் வரவே இல்லை. 2 பேர் கடைசி வரைக்கும் வரல. அதுலதான் இந்த கதையை பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அவங்களுக்குலாம் அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ரோசிக்கிறாங்க 2 பேர் வரலன்னு சொல்லிட்டு போன் அடிச்சு பார்க்கும்போது பேய் பேசுது. அப்பயும் அவங்க பயத்துல போய் செக் பண்ணல. சோ வேணாம், மேபி அவங்க போனை வீட்லயே விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேர் தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது இருந்தாலும் நம்ம காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது தான் வீட்டுல இருந்து இவங்க போனை போய் கொலெக்ட் பண்ணும்போது தான் மிஸ் கால்லாம் இருந்திருக்கு. போன் எடுத்து பார்க்கும்போது இங்க ஹாஸ்பிட்டல்ல அதுல ஒரு காய் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்றது தெரிஞ்சு வந்திருக்கு. சோ இவங்க பார்த்துட்டு அந்த பேரண்ட்ஸ் பார்க்கிறது கூட உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல. பிகாஸ் they are responsible. all of them are friends are responsible for what I've done to him. என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யாருக்குமே என்ன பதில் தெரியல. இவன் எப்படி கால் இவனுக்கு எப்படி போனுச்சு, எங்க இருந்து போனுச்சு, அவன்கிட்ட என்ன கேட்கும்போது அவன் எந்த பதிலும் சொல்ல. அவன் சொல்றது வந்து மன்னிச்சிடுங்க இது சொல்லி செத்து போயிட்டான். சொன்னேன். இப்ப உன்ன சாலைன்றத காணோம். இப்ப இந்த அக்கத்து பக்கத்துல எல்லாம் போயிட்டு எல்லாரும் நேபர் எல்லாம் சொல்றாங்க. நேபரும் சேர்ந்து தேடுறாங்க. நேபர்லாம் இந்த பக்கத்து வீடும் இந்த பக்கத்து வீடும் சீனவங்க. சோ எல்லாம் தேடுறாங்க. ஒரு இடத்துலயும் கிடைக்கல. அந்த வீடெல்லாம் சுத்தி பார்த்துறாங்க, ஒரு இடத்துலயும் கிடைக்கல. தென் உஸ்தாஸ் கிட்ட அந்த ஒரு இன்னொரு நேபர் வந்து ஒரு உஸ்தாஸ் இருக்கு எனக்கு தெரியும், நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உஸ்தாஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த உஸ்தாஸ் வந்து பாக்குறாரு. அந்த உஸ்தாஸ் வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுல இருந்து கூட்டு வராரு. வீட்டுக்கு பின்னாடில இருந்து அவனை கூட்டு வராரு அந்த இன்னொரு பையனை. அவங்க எல்லாம் பார்த்துட்டு what the fuck, லைக் நாங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டோம், how can he came from the back. நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எப்படி அந்த வீட்டு பின்னாடி இருந்து வரான். அது இருந்த வீட்டுல இருந்து அவன் பின்னாடி வரான். அந்த உஸ்தாத் கூட்டு வராரு. then they like so confused. நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எப்படி அவன் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அவன் வந்து அப்படியே
இப்படி பித்து பிடிச்ச மாதிரி வரான். இவங்க எல்லாம் கேக்குறாங்க என்னாச்சுன்னா ஒன்னும் சொல்லல. சரி அவன் வந்து ரொம்ப பயத்துல இருக்கான், பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுட்டாங்க. சோ எல்லாம் அந்த அடக்கம் பண்றதெல்லாம் பண்ண போறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு அடக்கம் பண்ணிட்டு இதுதான் முஸ்லீம்ல தான் வந்து instantly they will do it அடக்கம். சோ எல்லாம் போயிட்டு எல்லாம் அழுதுகிட்டு இறக்குறாங்க. அவங்களால இதை நம்பவே முடியல. லைக் டக்குன்னு நடந்துச்சு, ஒரு இன்ஸ்டன்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன எப்படி நடந்துச்சு? நல்லா தான் படம் பார்த்துக்கிட்டு ஒரு வீட்டுல போனோம், ஒரே நைட்ல இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. சோ எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த வீட்டுக்கு போல எல்லாம் அவங்க வந்து அந்த வீட்டுக்கே போல ஜாமான் எல்லாம் விட்ட கதையில இருக்கு. அவங்க எதை எடுக்க முடியுமோ எதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாம் அவங்க ஒரு இடத்துல இருந்துட்டு அப்ப வந்து இந்த சலேன்றவன் அப்பதான் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் கேக்குறான் அந்த காய், என்னதான் உண்மையில நடந்துச்சு அப்படி. நம்ம எல்லாம் அலையில் அடிச்சு ஓடணுமா? அப்ப நாங்க 2 பேரும் மோட்டர் எடுக்கல, நாங்க தெரிச்சுக்கிட்டு ஓடணும். நாங்க ஹைவேக்கு போயிட்டோம், ஹைவே மெயின் ரோட்டுக்கு போயிட்டோம். மெயின் ரோட்டு போனதும் ஒரு லாரி வந்து இவன் ஒரு காடி வந்து இவன் அடிச்சிச்சு. இவன் விழுந்துட்டு அந்த காடி ரன் பண்ணி போயிடுச்சு. பின்னாடி வந்த லாரியோ ஏதோ வந்து அவன் காலில் ஏறி போயிடுச்சு. இவன் அதை பார்த்துட்டு பேனிக் ஆயிட்டு, அது மட்டும் தான் அவனுக்கு லாஸ்டா மெமரி இருந்திருக்கு. எங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. நெக்ஸ்ட் திங் ஹி ரிமெம்பர் தி உஸ்தாஸ் பிரிங்கிங் ஹிம். சோ அவனுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இவன் எங்க போனான், என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே இட்ஸ் பிளாக் அவுட். இவ்வளவுதான் சொல்லிருக்கான். இதுதான் அவன் சொன்ன ஏர்லி இது. இப்ப இவனோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் worst ஆகிட்டு இருக்கு. லைக் இந்த காய் வந்து உஸ்தாஸ் கூட்டு வந்தார்ல, எக்ஸ்ட்ரீம்லி சீக்கா இருக்கான். பாடிலாம் வந்து கருப்பா ரத்தம் கட்டின மாதிரி ஆகுது. லைக் ஹி பிகேம் லைக் சோ இல். டாக்டர் என்ன கண்டிஷன் ஒண்ணுமே தெரியல. டோன்ட் நோ வாட்ஸ் தி ரீசன். அவங்ககிட்ட போயிட்டு இவன் திருப்பி போய் பேசும்போது அவன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். ஆக்சுவலி திஸ் குட் பி, நாங்க 2 பேரும் தான் ஒருவேளை காரணமா இருக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும். என்ன காரணம்னு சோ இவங்க வீட்டுக்கு போனதுமே வீட்டு பின்னாடி ஒரு பம்ப் மாதிரி இருந்திருக்கு. புதைச்சு வச்சிருந்தா ஒரு என்ன இருக்கும், ஒரு குழியில இப்படி புதைச்சு வச்சிருந்தா என்ன இருக்கும், அந்த குழி வந்து இப்படி மேடு மாதிரி இருக்கு. என்னடா அந்த குழியில இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காய் செத்து போன காலு உடஞ்சி அவன் போயிட்டு என்னடா இருக்குன்ட்டு எத்தி விட்டுருக்கான். இவன் காமிச்சிருக்கான், இவன் இந்த சாலேன்றவன் காமிச்சிருக்கான். இன்னொருத்தன் வந்து நசீம்ன்றவன் அவன் வந்து என்னதான் இருக்கும் போது அப்படி சொல்லிட்டு எத்தி விட்டுருக்கான். அது இவங்க தோண்டி இருக்காங்க. தோண்டும் போதே வந்து ஒரு போன மாட மாதிரி வந்திருக்கு. தென் லைக் ஓகே they know something சொல்லிட்டு தென் மேக் ஜோக் about it, talk about it, then they like brush it off. அது வந்து பெருசா பார்க்கல. தென் அது நடந்து பாடுதான் then they feel like இதெல்லாம் நடந்திருக்கோ. சோ இப்போ என்னன்னா அந்த கால்ல எத்தி விட்டவன் தான் அந்த இறந்து போனவன். அந்த கால் அதே மாதிரி அவன் கால் போயிடுச்சு. அது மேல ஏறி நின்னுகிட்டு இருந்தவன் உட்காந்துட்டு இருந்தவன் தான் இவன். கிரேவ்யார்ட்ல நீ தான்டா பண்ண? நான் என்ன பண்ணேன்? இவன் நான் பண்ணுவேன்டா, அது வேற. உன்னை இந்த மாதிரி இப்போ ஹாண்டட் ஹவுஸ்க்கு கூடி போறதா இல்ல. நீ போய் கண்ட விஷயம் ஏத்திட்டு எங்க 2 பேரும் ஏத்தி விட்டுருச்சுடா. இல்ல ஆனா இது 2 பேர் பண்ணாங்க. மத்தவங்கலாம் பாரு அவங்க எல்லாம் இன்வால்வ் ஆகல. இந்த 2 பேர் தான் போயிட்டு எத்தி விட்டு தோண்டி விட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஒரு 1 வீக்ல 2 வீக்ல இதை சொல்லி பிற்பாடு இவனும் செத்துட்டான். அந்த கதைக்கு நீ அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க கூடாது. செத்து விட்டான் அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசு. சோ இப்பதான் வந்து இவனுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. யாரு இந்த காய்க்கு. ஏன்னா சரி 2 பேர்னா அப்ப 2 பேரும் சாவணும் அப்படின்ட்டு அவன் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்லி நினைச்சு கொஞ்சம் கூட அவன் பார்க்கல, அவன் ஃப்ரெண்ட் செத்துட்டான். தென் இஸ் லைக் ஓ ஃபக். அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு மேபி தே ப்ரோவோக் இருக்கலாம் அந்த இது. இன்னொன்னு வந்து மேம் அந்த வீட்ல இருக்கு. என்ன இருக்கு? நிறைய பேய் இதெல்லாம். எல்லாம் பேய் வீட்டுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். சோ எல்லார்கிட்ட கேட்கும்போது இது பேக் ஸ்டோரி யாருக்குமே தெரியல. அப்போ ஒரு நேபர் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஆரம்பத்துல வந்து இந்த வீட்டுல வந்து ஒருத்தவங்க மர்டர் பண்ணி அந்த பணத்தை வந்து ரூஃப் டாப்ல வந்து ஒளி வச்சுட்டாங்க. போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போனாங்கன்றது ஒரு கதை சொல்றாங்க. பட் there's no evidence to that prove இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது. சோ இன்ன வரைக்கும் அந்த இடத்துல வந்து என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அங்க வீட்டுக்கு அந்த இடத்துக்கு நடந்து போறவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஊஞ்சல் தானா ஆடும். அங்க ஒரு கேர்ள் நடந்து போறத பாத்துருக்காங்க. லைக் there are a lot of people witness it that there's this house always something going on. சோ இதுக்கு அப்புறம் வந்து அந்த காய் சொன்ன ஒரு விஷயம் அந்த அந்த கதையில அவங்க அதுக்கு பிற்பாடு திருப்பி அந்த போன் அடிச்சா இன்னும் அந்த பேய் வந்து அந்த போன் எடுக்குதான். சோ அவர் சொன்னாரு if you ever get into the house try to get the phone. It's 3315 Nokia. அது மேல தான் இருக்கு என்னோட ஃப்ரெண்டோட அப்படி. சோ நான் பார்த்துட்டு if I can I will get it. தெரியல நம்பர் இருக்கா? நம்பர் அவ கொடுக்கலடா. அவன் அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்றான். நீ நம்பர் இருக்கான்னு கேக்குற. தெரியும்ல அச்சின்னரு வில்லு அறுத்தஞ்சு சொல் சரி பாட்டு மாறிடுச்சுன்னா அந்த பையன் வந்து 4 மனுஷன் தான் அந்த பாட்டு ஓடும். நீ 4 வருஷத்துக்கு தான் தைரியமா இருக்கலாம். சரியா? பேடாஸ் அதுக்கு பிறகு ஓட்டுற அது கொஞ்ச நேரம் ஏறும். அந்த ஒரு 10 செகண்ட் அப்படியே நிக்கணும்.
நில்லுங்க பாட்டு வருது வருது நீ அப்படிதான் சாரி சார் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது கொஞ்ச நேரம் ஒரு Spotify premium அத எடுத்துட்டு வந்துச்சு என்ன பண்ண போற இவன் சொல்றதா பேடாஸ் பாட்டு போட்டோன்னே என்னடா இருங்க சார் அவன் இப்பதான் தூரத்துல கத்திக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு வரும் அப்பதான் தைரியம் கொஞ்சம் ஓடிருச்சு கேட்சப் பண்ணிட்டு வருது என்ன பண்ண போற நீ திருப்பி பாட்டு வச்சு ஸ்பாட்டிஃபைல மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பாட்டு பாட்டு வந்து உனக்கு இல்லாம பேய்க்கு தைரியம் கொடுக்குற பாட்டா வந்துருச்சுன்னா என்ன ஹுக்கும் அந்த பாட்டு நீ என்ன பண்ண போற திரி பாட்டு இந்த பாட்டு எனக்காண்டி வருது உனக்காண்டி வரல அப்ப எனக்கும் பேய்ங்க போட்டியா விடுறா நான் ப்ளே பண்றேன் பத்திக்கிச்சு ஒரு ராட்சி தேர சும்மா நீ வெளிய இருந்து என்ன மாத்தி மாத்தி போறானுங்களா இல்லையா அந்த ஷேக் விளையாடுறாங்க என்ன மாத்தி மாத்தி பாட்டு பெரிய பாட்டி தெரியுமா நீ யூடியூப் கால் போகும்போது ஒரு கேம் விளையாடுவேன் இந்த சிச்சுவேஷன்ல என்ன பாட்டு நடக்குது பேய் விளையாடுதா இந்த சிச்சுவேஷன் எப்படி பயப்படுவ என்ன சொல்றீங்க ஆனா திடீர்னு பாட்டு பத்திக்கிச்சு பறவை கடை அந்த மாதிரி திருத்த என்ன ஸ்பாட்டிஃபைல ஸ்மார்ட் ஷஃபல்னு இருக்கும் சில உன் ஸ்பாட்டிஃபைல இல்லாத பாட்டுலாம் போடும் திடீர்னு அந்த பாட்டு படிச்சுன்னா அவ்வளவுதான் ஒண்ணு நீ சுத்தடிப்ப இல்ல போய் ஒன்னு சுத்தடிக்கும் அவ்வளவுதான் நீ ரெடியா தான் இருக்க இல்ல நீ அந்த பாத்து நீசான் சொன்ன தெரியுமா பீப்புள்ஸே நீ வந்து பாத்து நீசான் நீ வந்து பார்த்தனா ஹரி கியாமாட் கிட்ட வரப்போகுது அது ஹரிக்கியாமாட் என்ன சொல்லுவாங்க ஜட்ஜ்மெண்ட் டேவா ஜட்ஜ்மெண்ட் இட்ஸ் லைக் நியரிங் பத்து நீசான்னா டூம்ஸ்டோன் பார்த்தா ஜட்ஜ்மெண்ட் டே வரப்போகுதுன்னு அர்த்தம் நான் ஒரு விஷயம் உண்மையை சொல்றேன் நீ போது பத்து நிசான் சொல்லும்போது நான் நிசானோட காடியோட லோகோ தான் எதிர்பார்த்தேன் எனக்கு பத்து நிசான் என்ன தெரியும் அவன் டூம்ஸ்டோன் வருவோட ஓ பின்ன உனக்கு நிசான் லோகோ காலில் அடிச்சிருந்தாங்க இதான் பாத்து நானா நீ நினைக்கிறே இல்லை நான் தான் நினைச்சேன் இன்னும் நிசான் பாத்துலாம் செங்கல் நிசான் செய்யறாங்க லோகோ போட்டு எனக்கு நான் வீடு கட்ட போறேன் எனக்கு நிசானோட கல் நாங்க எப்ப கல்லு விளையாக்கணும் அவன் தான் அன்னைக்கு கதை சொன்னான் நீ நிசான் நான் ஹோண்டா கட்ட கட்டுக்கிறேன் ஹோண்டா கல்லு இருக்கா செருப்பு தான் இருக்கு நான் லக்ஸுரி வீடு கட்டுறேன் இடகடி மெர்சிடிஸ் ஐயோ சோ யா சோ இந்த கதை வந்து அதுக்கு அப்புறம் படமே எடுத்திருக்காங்க இத பத்தி இத பத்தி படமே எடுத்திருக்காங்க இது கொஞ்சம் ஒரு டாப்பான கதை தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது வந்து எங்க சொன்ன UITM செக்ஷன் 2 ஷாலாம் தானே சோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் ஜெய் சொன்ன மாதிரி தான் ஆனா கார்த்திக் ஜெயோட கதை வந்து பப்ளிக்ல போல ஆனா இந்த கதை வந்து பப்ளிக்ல போயிடுச்சு சோ இது கொஞ்சம் டாப்ல இருக்கு கதை அப்ப ஆக்சுவலி நீ அந்த இந்த படம் பாத்தியா வில்லா நபிலான்னு சொல்லி ஆக்சுவலி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த வீட்டுக்கு போங்கன்னு வில்லா நபிலா ஜேபில இருக்கு அதை வச்சு ஒரு படமே ஒருத்தர் எடுத்தான் அது வந்து யூடியூப்ல இருக்கு நீ பார்த்தனா தி திங் இஸ் வெரி டிப்பிக்கல் படமா இருக்கும் ஆனா நீ வில்லா நபிலா பத்தி நீ படிச்சனா அங்க இருக்கிற கதை எல்லாமே அப்படிதான் இருக்கும் லைக் வீட்டுக்கு போனா உருவம் தெரியும் பொம்பளை சிரிக்கும் ஆள் நடப்பாங்க இப்படிதான் இந்த பாத்து நீசான் கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து இல்ல பட் பாத்து நீசான் கண்டுபிடிக்கிறது இந்த கதை வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஆனா இந்த சிச்சுவேஷன்ல லைக் அவங்க வந்து காட்டுலேருந்து காணா போயிட்டு எங்கே போய் நின்னாங்கன்னா ஒரு பத்து நீசன் முன்னுக்கு வந்து அப்படியே ரொம்ப நேரம் அப்படி நின்றுட்டு இருக்கானா ஒருத்த வந்து வந்து அவனை வந்து லைக் எழுப்பி எங்கடா நிற்கிற அந்த மாதிரி இன்னொன்று ரீசன் டிக்டாக்ல ஒரு வீடியோ வந்து பாத்தியா அவன் வந்து பத்து நீசன் தூக்கிட்டு வந்து ஒருத்தர் ரெண்டமா நடுரோடு நடந்துகிட்டு இருப்பான் அது டிக்டாக்ல இருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் படமா இல்ல படம் இல்ல டிக்டாக்ல ஒன்று ஒரு வீடியோ வந்துருச்சு ஒருத்தன் லைக் அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல ஆனா என்னன்னா பாத்து நீசான் எடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான் சொல்றான் நிசான் கல்லு வில்லா நபிலா அதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருந்துச்சு ஆனா நீ ஒரு சொன்ன கதை சொன்ன பத்தியா அன்னைக்கு அதை விட எந்த பேசிக்கும் அது வரலடா பேய் பிடிக்குமா அந்த வீட்டுல ஒரு சாமி படமா எதுவும் இருக்குமா கடைசில வந்து ஹஸ்பண்ட் வந்து பேய் போயிருமா அவ்வளவுதான் சில நேரத்துல அரண்மனையும் ஓடும் சில நேரத்துல லியும் ஓடும் சில நேரத்துல குடும்பஸ்தனும் ஓடும் ஓ அப்படி வரியா சில நேரத்துல டிபிக்கல் கதையும் சில நேரத்துல வந்தா அது நல்லா இருக்கும் அப்படி எடுத்து வச்சுக்க நானா பட்டு நான் பாத்துட்டு இதுதான் ஏண்டா விட்டு அடிச்சோன்னே விபூதி விட்டு அடிச்சோன்னே பேய் போயிருச்சு ஹாப்பி ஃபேமிலி நான் எங்கள் வீட்டில் நான் அதில் நடிச்சவங்களே மெசேஜ் பண்ணேன் இங்கே பாரு கதை எப்படின்னு நான் வந்து பாட்காஸ்ட்ல கேட்காத கதைலாம் நீ இருந்து நீ இதை காட்டுற பத்தி அது லிட்டர் அவ்வளோ எந்த ஒரு இன்டென்ஸும் எதுவுமே கிடையாது அதில் கடைசியில் விபூதி விட்டடிப்பான் எப்படி போற அந்த டாக்டர் சைன்ஸ் தள்ளுவான் தருமா அந்த உடம்புல இருந்து இன்னொரு சோல் வெளியாகும் அப்படி கூட வெளியாகாது
சும்மா ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ் ஒரு உருவம் மாதிரி வெளியாகும். பேய் புந்துரும் புதுவாடு இல்ல பேய் பூர்ல பேய் வெளியாயிரும். பேய் வெளியான பூறது எப்படி போறது அது காட்ட மாட்டாங்க. அந்த ஹீரோயினுக்கு வந்து பொசஸ் ஆயிரும். அவ்வளவுதான். அவங்க வந்து அப்படியே பொசஸ் ஆயிரும். ஆனா அது ஒரு ஜேர்னில அவர் கடைசி ஜேர்னியே இல்லடா. பொசஸ் ஆகி முடிஞ்சோனே அடுத்த நொடியிலே அவர் விபூதி விட்டு அடிச்சிடுவாரு. பொசஸ்க்கு டைம் கூட கொடுக்கலடா. சார் நான் பேய் கொஞ்சம் மதிங்க. நான் இந்த இடத்துல கத்தணும், முடிய பிடிச்சி இப்படி இழுக்கணும், எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா. பேய் விட்டு and the Oscar goes இந்த வருஷம் போச்சு. வீலா மறுபடியும் அவனுக்கே ஆனா எனக்கு ஒரு கேள்வி, ஒரு டவுட். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. முதல்ல லைட் ஆஃப் ஆகி வருதா? நான் பேச நினைச்சேன். ஆமாவா? ஏன் தெரியுமா? ஆக்சுவலி இங்கே பார்க்கும்போது திடீர்னு பிரைட்டா இருக்கு. இல்ல அப்ப திடீர்னு ஆஃப் ஆல நீ கண் பிளிங்க் பண்ணு. ஆஃப் ஆயி இதுக்கு தான் கேஸ் லைட். ஓகே, எனிவேஸ் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எல்லா இடத்துலையும் சொல்லுங்க பேய் வந்து ஒரு இடத்துக்கு பண்ணா அந்த ஸ்மெல் வருது. இப்போ யாரோ ஒரு கேர்ளுக்கு வந்து கத்துறாங்க. ஏன் ஆம்பளைங்களும் கத்த மாட்டாங்க? ஆக்சுவலி எனக்கு அந்த டவுட் முன்னிலேருந்து இருக்கு. முக்காவாசி கதையில ஆம்பளை பேய் வந்து ரொம்ப குறவு. ஏன் பொம்பளை பேய் தான் இருக்கும்? ஏன் ஒன்று தெரியுமா? இது செக்ஸிஸ் என்னன்னா, பொம்பளைனா அது பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருக்கும். முடி விரிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஏன்னா என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிருக்கான், இதை கேள்வி நான் அப்படியே கேட்டுருக்கும் போது அவன் சொன்னா, நீ பாரு ஆம்பளை பேய் என்னைக்காவது வந்தா நானே செத்து போயிட்டேன்னு வையேன், நான் நிக்கிறேன், உனக்கு பயமா இருக்கா? அப்படி இல்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு பாரு, அது பார்த்தா எப்படி இருக்கு? இல்ல பேய் மாதிரி தான் இருக்கு. இப்பயே அது பேய் மாதிரி தான் இருக்கு. இன்சல்ட் பண்றீ இல்ல என்ன இன்சல்ட் இல்ல பேய் எனக்கு ஏன் தெரியுமா பொம்பளை பேய் ரொம்ப கூட வருது? ஏன் தெரியுமா? பொம்பளை வந்து பேசினா அதான் ஸ்டாப் பண்ண முடியாது. எல்லா பத்தி கத்திக்கிட்டே இருக்குங்க. ஆம்பளை நீ வந்து ஆம்பளை பார்த்தேன், யோ சாப்பிடு கிளம்பலாம். நீ எல்லா படத்துலயும் பாரு ஆம்பளை பேய் வந்து கெஸ்ட் படத்திலே பேய் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல ஒரு கேமியோ பண்ணி பாத்திருக்கியா? அந்த கேரக்டர் தான் ஆம்பளை பேய். வந்துட்டு போங்க. ராதா ரவினா பார்த்தனா அவர் வந்துட்டு போவாரு. பொம்பளை பேய் ஃபுல்லா டிராவல் பண்ணும். கத்தி ஆர்ப்பாட்ட பாட்டி, நான் கிளிப்பேன், நான் புடுத்தி ஓம் ஃபயர் சொல்லிட்டு தான் கடத்துல அவங்க கிளம்புவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து தொட பேசுவாங்களா? ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்றாங்க. பொம்பளை பேய் சொல்ற இல்ல பொம்பளைங்களுக்கு ஜெனரலா சொல்றேன்? பொம்பளை பேய் தான். இன்னொரு விஷயம் வந்து இது ஐ பர்சனலி ஃபீல் லைக் இட்ஸ் மேமாங் ஒரு பர்சனாலிட்டி ப்ராப்ளமா? இது மேமாங் ஒரு மென்டாலிட்டி ப்ராப்ளம். இல்ல clarify what you said. because you see, think about it. நான் வந்து அந்த விஷயம் சொல்ல, எல்லாம் ஜெனரல் ஒரு ஹியூமன் பீங்கோட மென்டாலிட்டி ப்ராப்ளம். பொண்ணுங்கன்னா வந்து பேயா தான் இருக்கணும், ஆணுங்களா வந்து அவங்க வந்து நார்மலா தான் இருப்பாங்க. இப்ப பாரு எந்த பேய் ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தாலும் பிள்ளை தச்சு பிறந்தா அது பேய், ரெட் சட்டை போட்ட பேய் பொம்பளை பேய். அப்புறம் ஜின்னு வந்து மோஸ்ட்லி ரிஃபர் டு வுமன் தான். ஆமாவா? ஆமா மோஸ்ட்லி. இத்தனால அது சின்ன பையனை வச்சிட்டு இருந்தேன். அது தோயுல். நான் தெரியுமா வில் ஸ்மித் மாதிரி அலாடின் அது ஜின். பட் லெஜெண்ட் பொந்தியானானா பொம்பளை பேய். ஸோ ஜெனரலி நீ பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் பாப்புலேஷன் வந்து பேய் வந்து பொம்பளை தான். அங்கே ஒரு 10% தான் மிஞ்சி போய் பேய்ங்க வந்து இந்த வேம்பயர் காய் வேம்பயர். ஓகே இப்போ தான் லைட்டு கொஞ்சம் இதை பார்க்குறேன். ஓகே அப்புறம் 90% நீ இந்த ஹிஸ்டரியில் எங்கே எடுத்து பார்த்தாலும் எந்த நாட்டில் உள்ள பேய் கதை எடுத்து பார்த்தாலும் அது எல்லாம் பொம்பளை தான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பிகாஸ் they already fixed that idea that உமனுக்கு வந்து ஆசை தீராதான். ஆம்பளைங்க செத்து போனா ஆசையோட செத்து போனா பிரச்சனை இல்லையா, அவங்க வந்து மனசாந்தி ஆயிருமா. பொம்பளைங்க மட்டும் செத்து போனா அவங்க வந்து அப்ப ஏன் அவங்கள விடுறீங்க? அப்படி எடுத்து ராகவா ஒரு செத்தர் படம் தான் எடுத்திருப்பாரு, ஒரே ஒரு படம் தான் எடுத்திருப்பாரு. எனக்கு என்ன புரியலன்னா செத்ததுக்கு அப்புறமும் மனசாந்தி, மன சண்முகம் இருக்கலாம், மன பாண்டியனா இருக்கலாம், அதெல்லாம் மனசாந்தி. அப்பயோ ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்ஸ். சாந்தினா அந்த சாந்தி நீ சொல்றது பக்கத்து சாந்தி, நீ சொல்றது வேற சாந்தி. சாந்தி ஆண்டி, சாந்தி ஆண்டி சொல்லிட்டு இருக்கிற மொட்டை மாடி வருவாங்களே துணி காய் போட, நீ வேற சாந்தி. அது மன சாந்தி இல்ல, மனசாந்தி. மனசாந்தி மனசாந்தி அவங்க மனசை காமிக்கிற சாந்தி. உனக்கு தெரியல. நம்மளுக்கு ஒரு காலர் இருக்காங்க. அந்த காலர் வந்து இந்த வாரம் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஹாய் ஹலோ, யார் பேசுறது தெரியுதா? சொல்லுங்க கிரீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, என் பக்கத்துல 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட பேசிங்க, அவங்கள கோச்சுக்குவாங்க. டேய் நீ என்ன மீன் வியாபாரம் பண்றேன்னு? டேய் இது அவங்க பேர் என்னன்னு கேக்கல. இது இப்போ உன்னை இன்ட்ரோ듀ce பண்ணிட்டு அவங்க கிட்ட கேப்படா, அண்ணா என்ன பேரு, யாரு அவங்க, அவங்க கதை என்ன அப்படின்னு கேப்படா. சரி இன்ட்ரோ듀ce பண்ணு. சோ என் பக்கத்துல வந்து ஜீவன் இருக்கான். ஹாய் ஜீவன். ஹாய். அவன் பக்கத்துல பூனன் இருக்கான். ஹாய் பூனன். இன்னைக்கு நீங்க கட்டம் போட்டு சட்டை போட்டு வந்திருக்கீங்களா இல்ல வேற மாதிரி ஏதாவது போட்டு வந்திருக்கீங்களா? அதுதான். இன்னைக்கு புதுசா அண்டர்வேர் போட்டு வந்திருக்கான். அது எப்படி அதையாண்ட நீ பார்த்த? கட்ட போட்ட அண்டர்வேர். ஓகே ஓகே ஓகே, உங்க பேர் என்ன? ஓகே, மை நேம் இஸ் நந்தினி. நீங்கலாம் என்ன நான்னு கூப்பிடலாம். நான்
பஸ் பாஸ் ரினியூ பண்ணிட்டேலா? நந்தினி சொல்லுங்க நந்தினி. Okay, before I start, Jeevan, I'm a big fan of you. ஐயோ Especially Diamond Pearl Babu. இப்படி நீங்க சொன்ன பிற்பாடு தான் அவனுக்கு அள்ளு விடும். ஏன்னா அதுக்கு போட அவனோட பிரஷர்லாம் நீங்க கதை சரியா சொல்றீங்களா இல்லையா, கரெக்டா சொல்லுவாங்களா இல்லையா, எப்படியாவது உங்க பேரை நான் காப்பாத்துறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கதை சொல்றேன். இந்த மாதிரி தான் எல்லாரும் சொல்றீங்க. ஏன்னா அவன் ஃபேனெல்லாம் அவனை செஞ்சு விட்டுருவாங்க. எங்களை செய்யறதா சொல்லி அவனையும் செஞ்சு விட்டுருவாங்க. ட்ராய் பண்றேன். உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு இப்படியே சிரிக்கிறீங்களே. ஷோக்கு நீ புதுசா. சரி சொல்லுங்க நந்தினி. My name is Nandini. Let me introduce myself. I'm actually a makeup artist. ஓ Yeah, I'm a makeup artist. அப்பனா உங்களுக்கு தெரியுது வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் கேட்டேன். ஓ I do know some people from the industry because I'm actually a dancer. அப்பனா உங்களுக்கு பூனன் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. Yeah, we have worked with Poon in some programs before this. நான் A few years ago la. தல வர்க் பண்ண அந்த மேக்கப் ஆர்டிஸ்டே இல்ல. இல்ல அவருக்கு நான் மேக்கப் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணது கிடையாது. நான் வந்து டான்ஸ் குரூப்ல இருந்தேன். அசனா ஆர்ட்ஸ் டான்ஸ் குரூப்ல இருக்கேன். ஸோ அப்ப நம்ம வந்து ஷோஸ்க்கெல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அப்படிதான் ஒர்க் பண்ணிருக்கோம். சரி அப்புறம் கதை என்னாச்சு நந்தினி? எனக்கு ஃபியூ ஸ்டாரிஸ் இருக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு. பட் இது வந்து என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ண கதை. அதனால I wanted அந்த to கதை share. தான் நமக்கு வேணும். Yeah. So this, okay, என்னாச்சுன்னா I'm married, I have a son. அப்ப we have been trying for second child for some time. Okay. This year January I got pregnant. Very Congratulations. recently happened. காங்கிராட்ஸ். And I lost a baby. ரொம்ப அவசரப்பட்டீங்க அதுக்குள்ள. அவங்க சொல்லி முடிக்கிட்டோம், நம்ம கொஞ்சம் வாய் மூடிட்டு இருப்போம். சுத்த பண்ணிட்டு. It's So sorry for you all. So sorry. It's okay. So okay, என்ன ஆச்சுன்னா வந்து டிசம்பர்ல வந்து I was in India. I went for an advanced bridal course lah. So நாங்க இந்தியால இருக்கும் போது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து I was doing some promotion. அந்த பர்சனல் மேக்கப் கெஸ்ட் மேக்கப் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கு நான் வந்து ப்ரொமோஷன் இருந்துச்சு. அப்ப this one lady she wanted to book me so badly. அப்ப because she wanted to book me in December, so I told her I was not around. I'll be coming back only on like late December lah. நான் இருக்க மாட்டேன்னு கேட்குற டைம்ல, ஸோ அதனால you want we can do it like once I'm back in January or something like that. அப்ப ஜனவரியில வந்து when she contacted me, I found out I was pregnant, very early stage lah. ஸோ அப்போ வந்து அவங்க இடம் வந்து ரொம்ப தூரம். ஸோ நான் சொன்னேன் பிகாஸ் ஐம் ஏர்லி ஸ்டேஜ், நான் சொன்னேன் ஐம் ஸோ சாரி ஸீஸ் ஐ கான்ட் டேக் திஸ். அப்போ அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு 2-3 வாட்டி கேட்டேன், நீங்க என்னோட இதை எடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் பர்சனல் மேக்கப் கேட்கறனால தான் அப்படி செய்றீங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அப்செட்டா பேசினாங்க. அப்போ நான் ஐ ஹேட் டு டெல் தி ட்ரூத். இட் வாஸ் ஐம் வெரி சாரி, ஐம் ஆக்சுவலி பிரெக்னன்ட். நான் என்னால அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது பிகாஸ் இட்ஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜ். ஓ ஆமா சீஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. Then continuously for 3-4 days, she was keep insisting that she wants to get, she want to hire me lah. அப்ப நான் சொன்னேன், and because I do have other friends for makeup artists, I also offered her. என்னால வர முடியாது, but I do have other friends who can actually come and get you ready. But she insisted நீங்க வரணும். அப்ப நான் சொன்னேன் இட்ஸ் வெரி ஃபார், நீங்க வேணா என் இடத்துக்கு வாங்க அப்படின்னு முடியாது சொல்லிட்டாங்க. And she was willing to pay equal amount for transportation. And this is all inside Selangor, So usually transportation எடுத்தா maximum ஒரு 50 ringgit, 60 ringgit அந்த மாதிரி நம்ம transportation charge பண்ணுவோம் for personal makeup. சரி, நான் asked my husband said, கேக்குறாங்க பரவாயில்ல, she must really like your work and I'm a budding makeup artist. So I really felt very happy. Okay, நம்ம வேணும்னு இப்படி சண்டை போட்டு நம்ம கேக்குறாங்களே, அப்ப நம்ம ஒரு செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போறோமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க சர்வீஸ் ரொம்ப அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு வீணா போயாச்சு. ஸோ மறுநாள் நான் அவங்களுக்கு வீட்டுக்கு போறேன் மேக்கப்க்கு. முதல் நாள் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, சிஸ் என் வீட்டுல வந்து நான் ஒரு நாய் வச்சிருக்கேன், அந்த நாய் வந்து ரொம்ப அப்சசிவா இருக்கும் என் மேல, நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுக்கு வந்தோன்னே. இல்ல அப்படி சொல்லல, ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும், ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட் கிட்ட ஹாய் யூ ஐம் நந்தினி அப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு. அப்ப நான் எனக்கு அது வந்து கொஞ்சம் சஸ்பிஷியஸா இருந்துச்சு. நான் கேட்டேன், நாயின்றீங்க இப்படி சொல்றீங்க, அது வந்து உமர் அப்சஸ்ன்றீங்க, அது வந்து ஹார்ம் பண்ணாது, அது வந்து நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் வேற அப்படிதான் கேட்டேன், நீங்க அதை பிரீட் உண்மையை சொல்லிடுங்க, பிகாஸ் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்காங்க, பப்பின்னு சொல்லுவாங்க, பார்த்தா அது ராட்வைலர்.
அது விட்டா ஆளை கொன்றும் அந்த மாதிரி ஃபியர்ஸ் ஆனது. ஆனா பேரு பப்பி. என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி இந்த மாதிரி கையே போயிருக்கும். வீட்ல வந்து ஹாய் சொல்லுங்க சும்மானு. அது கவிருச்சு அப்படியே. அப்ப அந்த மாதிரி சொன்னானே. அப்ப நான் கேட்டேன் வாட் பிரீட் கேட்டோம்னா அப்பதான் சொன்னாங்க டீ புடல், அது ஸ்மால் ஒன். புடல் ஸ்மால் பிரீட். ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த பில்டப் கொஞ்சம் ஓவரா தான் கொடுத்தாங்க பில்டப். அப்ப சரி நானுமே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். and this place is a very posh place. நான் இடம் சொல்லல because this lady also listen to your podcast. ஹாய். இடம் சொல்ல விரும்பல. ஆனா உங்க வாய்ஸ் அனுப்புனல உங்க ப்ரொடியூசருக்கு அதுல சொல்லிட்டேன் என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கேட்டுக்கல. நீ அவசரப்பட்டு டிக்கெட் கொடுக்குற. ஒருவேளை அவங்க கதையில ட்விஸ்டா இருக்கலாம். இந்த லேடி ஒரு கிரிமினலா இருக்கலாம். நான் உங்ககிட்ட நான் இங்க மட்டும் கொஞ்சம் சொல்லலாம். சோ அப்ப வந்து அங்க வந்து போனோன்னு நீங்க நம்ப மாட்டீங்க. வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. அந்த நாய் இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாயா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த நாயா? ஹஸ்பண்ட் அண்ட் நாயா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த நாய். பார்த்தா நாய் ரோமிங்கரானா ஹஸ்பண்டுக்கு செயின்ல கட்டி போட்டுருக்காங்க. ஐயோ கன்ஃபியூஸ் ஆச்சு. என்ன நாய் சொல்றீங்க? நான் யார்கிட்ட இன்ட்ரோ듀ce பண்ணனும்? நான் என்ன சொல்றேன்னா அந்த வைஃப் அவங்க ஹஸ்பண்ட் அந்த நாய் 3 பேர் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. ஹஸ்பண்ட் நாய், நீங்க வைஃப் ஹஸ்பண்ட் அந்த நாய். சொல்லுங்க அப்புறம். சரி அவங்க சொன்ன மாதிரி பேசுவோமே சொல்லிட்டு ஹாய் அப்பெல்லாம் சொல்லிட்டு அதுகிட்ட பேசுறேன். அது என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கல. அது லிட்டரலி bother me. என்ன பார்க்க கூட இல்ல. அவங்க திரும்பியும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க. இட் வாஸ் லிட்டில் லைக் டாக்கிங் டு a wall, you know. அந்த நாய் என்ன ஒரு பீனாவே மதிக்கவே இல்ல. ஏமா யார சொல்றீங்க இப்ப? அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க, அந்த நாய் என்ன மதிக்கவே இல்ல. தென் அவங்க 2 வாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஓ ஹீஸ் ஃபைன் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசிக்கிறேன் இந்த நாய் இது என்ன ரியாக்ஷன் கொடுத்துச்சு, எப்படி என் கூட இது என்ன சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு சரி பரவாயில்ல சொல்லிட்டு நாங்க மேலே ஏறிட்டோம். அவங்க ரூம் வந்து இஸ் வெரி பிக். ஐ கேன் சே இஸ் as big as my condo. அவங்க மாஸ்டர் பெட்ரூம் மட்டுமே. மை ஹவுஸ் இஸ் about 800 square feet. அவங்க ரூம் அந்த ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மட்டுமே அவ்வளவு பெருசு இருக்கும். So I was working towards அந்த balcony கிட்ட. ஏன்னா அந்த நேச்சர் லைட்காக நின்று நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். So of course we have our brushes. I was doing a makeup, right? Eyebrows வந்து ரொம்ப தீனா இருக்கும். Like literally ஒரு பென்சில் ஒரு கோடு போட்ட மாதிரி தான் இருக்கும். ஐலைனருக்கு பாய்க்கிற ப்ரஷ் வந்து ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். அது பாக்கி தான் அவங்களுக்கு ஐப்ரோ வரைஞ்சி then I was working on it lah. So என்னோட எல்லா ப்ரஷ்லுமே என்னோட பேர் எழுதி இருக்கும். என்னோட பிசினஸ் பேர் எழுதி இருக்கும். yellow கலர் டேக்ல போட்டிருப்பேன். பேர் எழுதி இருக்கும்டா. மாசா இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து திருடிடுவாங்க தானே. அதான் உண்மை. பட் அது அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஐ டேக் ஆல் மை ப்ரஷஸ்லாம். ஸோ நான் அவங்க மட்டும் தான் மேலே இருந்தோம். அவங்க ஹஸ்பண்டும் அவங்களோட டாக் வந்து கீழே இருந்தது. அவங்களுக்கு அந்த பாய்ச்ச ப்ரஷ் இருக்குல்ல, இட் வாஸ் மிஸ்ஸிங். That brush was missing, you know. So I was finding high low because அதுதான் நான் ஐலைனுக்கு பாய்க்கணும். கரெக்டா? நான் கண்ணு ஐலைனர் எழுதுறதுக்கு அதான் பாய்க்கணும். நான் ஹை லோ தேடிட்டு இருக்கேன் ரூம்ல. ஏன்னா நாங்க அந்த ஒரு ஏரியா மட்டும் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லா நான் பார்த்துட்டேன். எதுவுமே காணும். நான் சொன்ன மீதியா கட்டிலுக்கு கீழே இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் மேல I'll find. நான் கிளம்பும் போது நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. I used another brush. அப்ப this is the part where அவங்களுக்கு நான் சாரி கட்டிட்டு இருக்கோம். ஸோ we were vertical. That means அவங்களுக்கு பின்னாடிதான் அவங்களோட ரூமோட கதவு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு காமன் ஏரியா இருக்கு. இன்னொரு ரூம். அந்த ரூம் வந்து ஹாரிசான்டலா இருக்கு வச்சுக்கோமே அந்த கதவு. ஓகேங்களா? அந்த ரூம் வந்து அவங்களோட அயன் ரூம். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து கீழே இருந்து மேல வந்துட்டு அப்புறம் வந்தார். ஐ saw him. அந்த அயன் ரூம்ல இருந்து என்னோட ப்ரஷ் எடுத்துட்டு வராரு. ஏன் இந்த ப்ரஷ் வந்து இந்த ரூம்ல இருக்கு என்ன கேக்குறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன வச்சுட்டு கேக்குறாரு why she went to that room அப்படின்னு கேக்குறாரு. நான் உண்மையிலே கைஸ் நான் இந்த ரூம்ல இருந்து வெளியாகவே இல்லை. அதுவே அந்த கிராம்டான ஸ்பேஸ்ல இருந்து வேலை செஞ்சேன். அந்த லைட்காக எனக்கு ஐ வாண்டட் தட் பிளேஸ். ஓகேங்களா? ஐ வாஸ் ரியலி ஷாக். எப்படி அங்க போனுச்சு எப்படி அங்க போனுச்சு நம்ம இங்கிட்டு போவே இல்லையே. டாக் வந்துச்சு அவங்க நாய் மேல வந்துச்சா. மேல வரவே இல்லையே அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை பச்சாரு. காலையில வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சான்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதான் என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. எனக்கு அப்பயே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா. ஒரு மாதிரியா அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. சரி நம்ம வந்து விரும்பின வேலை செஞ்சு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சாரி கட்டிட்டு இருந்தேன். ஷி வாஸ் மானிட்டரிங் த்ரூ அவுட். அந்த மேக்கப் பண்ணிருக்கும் போது ஷி வாஸ் லுக்கிங் அட்
அவங்க வீடு ஃபுல்லா கேமரா வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேமரா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து I was doing something in the hair. So I saw the husband and the dog அந்த லான்ல வந்து காய வச்சிட்டு இருந்தாங்க, துணி காய வச்சிட்டு இருந்தாங்க. அப்ப சரி சொல்லிட்டு then the final touch up அந்த சாரி ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம அயன் பண்ணணும் and everything, right? நான் கீழே உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவங்க பின்னாடி அந்த கதவு இருக்குல்ல, ஓகே, பக்கத்து ரூம் வந்து ஹாரிசான்டலா தானே இருக்கு, இந்த கதவு வெர்டிகலா இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த ரூம்ல யாருமே இல்ல. ஆனா ஒரு ஜாமா விட்டு அடிச்சு, அந்த ஒரு கப்பு மாதிரி விட்டு அடிச்சு அது ரூம்ல இருந்து வெளியே வருது. நான் பார்த்தேன். That was really creepy, you know, like I freaked out because எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சு something is wrong. And she also was like, அவங்க ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. ஸோ நான் வந்து I did not complete my job. அந்த சாரிலாம் நான் ப்ளீஸ்மா சரியா இருக்கவே இல்லை. You know, makeup artist we work with a lot of brushes and everything, even for a small makeup services, right? நான் எல்லாத்தையும் குப்பை தட்டில போடுவாங்க தெரியுமா, அந்த கருப்பு பிளாஸ்டிக் நம்ம அப்படியே எடுத்து குப்பையெல்லாம் போடுவேன். அந்த மாதிரி என் பேக்ல திணிச்சிட்டு I just stomped out of the house. So when I was leaving, right, she insisted, she said she cooked something and she wanted me to eat. So I said, வேணா sis, எனக்கு வேண்டாம், I'm not hungry, it's okay அப்படின்னு. So she said, நீங்க ரொம்ப தூரம் போகணும், நீங்க சாப்பிடுங்கன்னு she packed the food and gave it to me. ஏன்னா அவங்க கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு தெரியும் நீங்க இப்போ உட்காந்து நீங்க சாப்பிட மாட்டீங்க, பரவாயில்ல நீங்க கிளம்புங்க, I know you're comfortable already, you leave. அப்படி சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. I don't want to eat. I called my husband immediately. இந்த மாதிரி சொல்றாங்கட்டா எப்படி அப்படின்னு. You don't eat the food னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண, அந்த கார்ட் ஹவுஸ் கிட்ட அவங்க கிட்ட அந்த சாப்பாடு கொடுத்து நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன் என்னவா பண்ணா, இது என்னப்பா சில்லி சூர்யா. So my husband asked to give the card because it's not nice, right, to throw the food because நமக்கு ஒரு டவுட் தானே. So பரவாயில்ல சாப்பாடு 24 மணி நேரம் வேலை போய் சாப்பாடு கொடுத்து அவனை டெஸ்ட் பண்றதா? என் வேலையே காட்ல இருக்குது, இப்ப என் வேலை டாய்லெட் காட் பண்ணாது. இத்தனை நாள் எனக்கு இவ்வளவு கவலைப்பட்டது இல்லை. ஆனா நீங்க சொன்ன ஒரு தப்பா கொடுத்துட்டோம்னு அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த கார்ட் கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க மக்கள் நான் வந்துட்டேன். அப்பாவோட சொல்லி முடிச்சு. So I called my mother. I told her, அம்மா இந்த மாதிரி ஆச்சு, I feel very uncomfortable because I really felt like தெரிஞ்சே நம்மளோட இடத்த கூப்பிட்டுருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகேங்களா? இதுல my mother say, நீ வந்து என்ன பண்ணு, எங்கேயாவது ஒரு ஷாப்ல ஸ்டாப் பண்ணிட்டு just have a drink, wash your face, legs or காலெல்லாம் நல்லா கழுவிட்டு then you stay there for about 20-30 minutes, rest for a while, then you continue back. Then அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், அந்த பெட்னாஸ்ல தான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தண்ணிலாம் வாங்கி குடிச்சிட்டு then lastலாம் and then I came back and that night I started having spotting. When you're about to have miscarriage, right, sometimes when the baby on the implant ஆக போகுதுன்னா கூட you will have traces of blood or a few dots for spotting, and this has never happened to me. So my sister-in-law, my brother's wife is a doctor. So நான் அவங்க கிட்ட I called my mom, இந்த மாதிரி இருக்கு எப்படி அப்படின்னு. She said usually because it's early stage, sometimes this happen to people, நீ என்ன பண்ணு மானிட்டர் பண்ணு அப்படின்னாங்க. அப்ப ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்கு போயிருந்தாங்களா, நான் என்ன பண்ணேன், நியரஸ்ட் கிளினிக்ல போய் செக் பண்ணேன். பேபி வாஸ் ஃபைன், பேபி வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன், நத்திங் இஸ் ராங். The next day when I woke up, I literally bleed so badly. Bedலாம் bleeding and all stuff. So திருப்பி I rushed to my gynae. செக் பண்ணிட்டு இருக்கல, my gynae said, girl, don't worry la girl, heartbeat is there. That was the first day I heard my baby's heartbeat. Heartbeat is there, don't worry, everything is fine. சொல்லிட்டே wait a girl அப்படி சொன்னாங்க பாருங்க. I know already something is wrong. So apparently my sac broke. That means baby is fine and the baby இருக்கிற அந்த sac இருக்குல்ல, it broke. அப்படினா yeah எப்படின்னா room yeah அந்த பேபி வந்து ஒரு sac உள்ளுக்கு தானே இருப்பாங்க. அந்த sac வந்து broke. Yeah. So she said, sorry girl, cannot do anything சொல்லிட்டாங்க. நான் அப்பயுமே இன்னொரு ஒப்பீனியனுக்காக இன்னொரு டாக்டர் கிட்ட போற கட்டியும் everything finished already. The heartbeat is no longer there. And this happened on 14th of February, on Valentine's Day. So it was really devastating. I was very down. So, and this took a toll on me and my husband. And I'm ரொம்ப down ஆயிட்டோம். And then we tried to think logically because this could be a health factor also, right? Maybe I've done something. என்னோட பாடி கூட ரீசனா இருக்கலாம். There must be a reason, right, to all these things. But when I checked with my time, yeah. Yeah. So, but the moment I got pregnant, right, for the second child, நான் ரொம்ப careful ஆனேன். Like, we can't think of a time where something would have gone wrong. So we went to my gynae again, and then my gynae
சொன்னாங்க the BP was fine, so we don't know what went wrong, why the sac broke. இது வந்து கொஞ்சம் அன்காமனா தான் இருக்குன்னு அப்படி என் கைனி சொன்னாங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு க்ளோஷர் இல்லைல்ல, and I was keep crying. அழுந்துக்கிட்டே என்ன ஆச்சு, என்ன தப்பா போச்சு தெரியல. ஓகேங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் அடுத்தது என்ன பண்ணுவாங்க இந்த இந்தியன் ஃபேமிலி, my parents went to a shaman lah. ட்ரான்ஸ்லாம் வராது, இந்த முத்து போட்டுலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனாங்க. யா. ஸோ my parents know him for some time. ஸோ அங்க போயிட்டு then they asked lah, இந்த மாதிரி டாக்டருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, she's very down, மேபி ஜாதகம் ப்ராப்ளமா இருக்கலாம், because all the astrology problems இந்த மாதிரி இருக்கா, இல்லை something would have went wrong, நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யணுமா. ஸோ because my parents are very religious type. ஸோ அப்போ கேட்க போனப்ப that uncle said that this has nothing to do with her or anything. ஏதோ ஒன்று தப்பா ஆயிடுச்சு, அவங்களுக்கு something followed her back from somewhere and that has, இது வந்து எதிர்த்து எனக்கு சம்டைம்ஸ் when you go out நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க காட்டு சட்டை பாஸ் பண்றது something like that, right? அந்த மாதிரி இல்லம்மா, இது வந்து இன்டென்ஷனல் நடந்த மாதிரி இருக்கு. நீங்க எதுக்கும் வந்து நான் வந்து முத்து போட்டு பாக்குற ஆளு தான், நீங்க இதுக்குன்னு இந்த சாமியார்லாம் இருப்பாங்கல்ல, நீங்க அந்த மாதிரி செக் பண்ணுங்க, ஃபார் மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எல்லாம் போங்க, என்னால வந்து ஒரு மேலோட்டமா தான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. அப்ப தென் மை பேரண்ட்ஸ் வென்ட் டு another place. அங்க போனப்ப வந்து they asked me, கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. So I went. Then they asked me just என்னமோ சொன்னாங்க, ஒரு வெரி தமிழ்ல சொன்னாங்க. எஸ் அந்த மாதிரி தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை கேட்டாங்க. இந்த ஃபியூ டேஸ் நான் எங்கேயாச்சும் போனேன்னா யாராச்சும் எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தாங்களா, நான் ஏதாவது சாப்பிட்டேன், நான் யாருக்கிட்டாச்சும் சொன்னேன்னா அப்படின்னு. அப்பதான் எனக்கு கிளிக் பண்ணிச்சு இந்த கதை. ஸோ இது வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன். ஓகேவா. சொன்ன கையோட அவர் என்ன சொன்னார்னா, அந்த பொண்ணு தெரிஞ்சேதான் உன்னை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கு, நீ மாசமா இருக்குன்னு தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்கு. அவங்க வச்சுட்டு அந்த வீட்டுல வந்து ஒன்று வளர்க்குறாங்களாம். அது வந்து அவங்களுக்காக வளர்க்கறது, அவங்க ப்ரொடெக்ஷனுக்கு, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வளர்க்கறது. ஓகேங்களா. அதுக்கு வந்து they have to feed the thing something. And இந்த மாதிரி அவர் என்ன வார்த்தை பார்த்தா சிசுன்னு ஒரு வார்த்தை பார்த்தாரு. அது வந்து அந்த மாதிரி ஃபீட் பண்ணா it will become very strong அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன he told me இதனால தான் அந்த காலத்துல வந்து பிரெக்னன்ட் ஆகி கொஞ்ச நாள் வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, because you don't want anything, anybody to harm the baby அப்படின்னா சொன்னாங்களா என்கிட்ட. ஸோ then he said she wantedly called me, and then அந்த நாய்க்கு ட்ரீட் பண்ண சொன்னது அதெல்லாம் வந்து ஒரு கண் படைப்பு அப்படின்னு சொன்னாங்க. So and then நாய்க்கு சொல்றது மேபி அது ஜின்னு கூட உங்களை இன்ட்ரோ듀ce பண்ண சொல்லிருக்கலாம். yes அப்படிதான் சொன்னாங்க. எஸ், அந்த வழக்கறது இருக்குல்ல, அதுகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ பேசினது அந்த 2 வாட்டி பேசினது அவங்க வந்து என்கிட்ட ஞாபகம் இருக்கா, நான் சொன்னேன் அவங்க திருப்பியும் ஹீஸ் ஹாப்பி அப்படின்னாங்கல்ல. ஆக்சுவலி அந்த டாக் வந்து ஃபீமேல் டாக். ஓகே. அப்பதான் எனக்கு கிளிக் பண்ணிச்சு, ஹீஸ் ஹாப்பி அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி கூட ஓகே, நான் ரொம்ப லாஜிக்கா பேசினா கூட, பிகாஸ் நான் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லாஜிக்கா யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ரொம்ப சாமி பார்க்குறது அது ஏன் நம்ம அந்த மாதிரி யோசிக்கணும், நம்ம ஹெல்த்ல ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படி யோசிக்கலாம்னு பார்த்தா கூட அந்த வீட்டு நடந்ததுதான் எனக்கு. ஏன்னா என்னோட பிரஷ் எப்படி அந்த ரூமுக்கு போனுச்சு, வாய்ப்பே இல்லையே. ஏன்னா நான் அந்த இடத்த விட்டு உண்மையிலேயே கைஸ், நான் இந்த இடத்த விட்டு நம்பவே இல்லை. அவங்களுமே ஏன் எங்கேயுமே போல, அந்த ரூமுக்கு வேற ஆளுமே வரல, ஆளே இல்ல அந்த ரூம்ல. எப்படி ஜாம் அந்த கவுல விட்டு அடிச்சு வெளியே வந்துச்சு. Wait, so like this happened recently, means just about 2 months ago la? A month ago la, just a month. 14 February. Yeah, 14 February is February, no month. So Just a month. the incident oh ஒரு மாசத்து மேல ஆச்சு. Or a month, just a month la. Very recently. Yeah. So it was, I'm still grieving. I'm still not out of it. I'm trying. You see, I'm trying to find a closure. Yeah, நடந்துச்சு அப்படின்னு. I lead a very healthy lifestyle. I think like சாப்பாடு எல்லாம் வந்து நான் வந்து சிறுதானியம் அந்த மாதிரி. I'm trying to change my lifestyle. I'm actually in HR. I was in HR AM in one of a big 4 companies. I left the job because I want to concentrate on family. I want to have another child. So this is really, really heartbreaking for me, seriously. So அப்ப இந்த மாதிரிலாம் சொல்றப்ப when I try to fix the puzzle, right, somehow it's there la, maybe இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உண்மையில எனக்கு அப்படிதான் தோணுது. Probably there could be other factors, I don't know. But அவங்க சொன்னது இந்த மாதிரி பண்ணது கொஞ்சம்
அப்படிதான் இருக்குல்ல. ஸோ அப்போ ஆனா இந்த இப்போ நீங்க போன அந்த சாமியார் வந்து கடைசியில் அவர் என்னதான் சொன்னாரு? இட்ஸ் லைக் we have already cast away the thing, or like எப்படி how No, you make actually- sure that thing is not hunting you back? ஓகே, எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்ட் add my baby lah, அப்படிதான் சொன்னாங்க. உங்க So baby அது வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போயிடுச்சு அவ்வளவுதான். சம்திங் லைக் தட். எங்கிட்ட காசு வேணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. அவர் எங்கிட்ட எங்க அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு வாங்கினாங்க? 4 வழி தான் வாங்கினாரு. 4 வழி மட்டும் தான் வாங்கினாரு. அவர் என்ன சொன்னா, எனக்கு எதுவுமே வேணாம் ஐயா, அந்த எலுமிச்சம் இருக்குல்ல அதுக்கு மட்டும் ஒரு 4 வழி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க, தவிர எதுவுமே வாங்கல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்ப ஒருவேளை இவங்க ஜென்வீனா தான் நம்ம கிட்ட பேசினாங்க சொன்னாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து திருப்பி ஃபாலோ அப் வரணும் அப்படிலாம் சொல்ல. என்ன சொன்னாருன்னா, உனக்கு இதுவும் கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கு, உனக்கு வந்து கனவு ஏதாச்சும் பேடா, லைக் யூ ஃபீல் லைக் சம்படி இஸ் like misbehaving with you கனவுல, and then you feel like there are other presence in your house அப்படிலாம் தோணுச்சுன்னா then you come back, only if that happens you come back அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நல்லா வேண்டிக்க சொன்னார்ல. For me, okay, if நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா சொன்னா, I you still haven't had a closure on this, but personally I think like இந்த மாதிரி situation நடக்கும்போது obviously you be very stressed out, Kind of like also Yeah. physically traumatized Yeah. and fear. I mean அந்த டைம்ல வந்து நீங்க பயந்துருக்கீங்க தானே அந்த வீட்ல இருக்கும்போது? Yeah, I wouldn't deny that. எனக்கு பயத்தை விட டக்குன்னு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு தான் ஜாமன் ஆயிடுச்சு. Sometimes the shocking But- factor கூட yeah, it could be because Yeah, could. because everything and they like people like the things they ask you to do after that is not like they wanted you to calm down, but as someone who just went through it, I think you like you're still in shock. So maybe that shock was stressed your body out or something. So even that could be a factor as so well. it could be like 50-50. 50-50 கூட இருக்கலாம். But as long right now, I just think like what has happened, I think it's happened. And as much as it's traumatic, I think what you can do is just like, அது அவங்க பண்றது இப்போ பண்றது நல்ல விஷயம் தான். நல்ல Change your விஷயம். lifestyle. And I think what you're doing is great, and just keep going in this path. Like And you're I'm trying sure- to divert the mind. Yeah. Yeah. So I think what you're doing now is better. எங்கள்கிட்ட எல்லாம் வந்து பேசிருக்கீங்களே, நாங்களும் ரொம்ப நாங்களாம் Okay, கலையில now- தெரியுமா? அதான் எவ்வளோ ஒரு விஷயம் சொல்லவா? To be very honest, நான் உங்களோட பாட்காஸ்ட் வந்து 14th February தான் கேட்கவே ஆரம்பிச்சு. After the thing started, right? My doctor asked me if I want to go for DNC. Okay, I said I don't want to offer that. You give me pills so then I can it naturally comes out lah. So it was actually a very painful process. I opted for that. At least for this baby I go through this lah. Our age na rena. Because you'll be going through labor, almost labor for the next 3 days. Okay. For the doctor, I insisted I go. And the pain was actually very excruciating, It's very painful. Divert பண்றதுக்கு தான் நான் எதிர்ச்சியா வந்து ஸ்பாட்டிஃபைல உங்களோட இது பார்த்தேன். And because it was given, right? So அதனால தட்டினேன். Because நான் எப்போதும் வந்து அந்த டைமண்ட் போய் பாப்போட போட்டிங்கன்னா நான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பர்சன்ல நான் போய் தட்டி பார்த்துருவேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா. ஸோ இவர் பாட்காஸ்ட் செய்யறாரா சொல்லிட்டு அந்த தட்டி பார்த்தேன். அந்த டேல இருந்து இன்னைக்குள்ள நான் 70 எபிசோட் கேட்டுட்டேன் ஸ்பாட்டிஃபைல. To be very honest, என் ஹஸ்பண்ட் வந்து என்ன நம்ம கேட்பாங்க, இதெல்லாம் கெக்க பக்க சிரிக்கிறாங்க, இதே கேட்டுட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்படிதான் கேட்பாங்க. Gossip அதுதான் கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னேன், இவங்க எல்லாம் வந்து நீங்க ஒன் ஆஃப் த எபிசோட் சொல்லிருப்பீங்களே, பேயெல்லாம் கிறிஸ்தான் சொல்ல பேயெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே போகுது, அந்த காலத்து பேயெல்லாம் நம்ம அதுக்கு ஒரு யூனியன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. Oh my god, அது நான் எத்தனை பேர்ட்ட சொல்லிட்டு. Actually your podcast is one of a way that I'm actually trying to come out from this grief lah, actually, to be very honest. It's actually helping me a lot. And then அதான் ஒரு நாள் சொன்னாரு, ஒரு நாள் my husband heard your one of your podcast. நீ வந்து இவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க சொல்ற, பட் the stories are very creepy lah, and you're listening to this அப்படி என்ன வந்து கொஞ்சம் சட்டப்பட்டார்லா. ஆனா அப்பயும் நான் கேட்பேன், ஹெட்செட் போட்டுட்டு கேட்பேன். அப்படிதான் இருக்கணும். பேசுங்க. நாங்க நீங்க ஸ்கிரிப்பியா இருந்தா கூட நாங்க சிரிச்சிருவோம். But I think I'm glad that you found us and we are able to help you in a way. In a way, It's great to know that. ஏன்னா ஆக்சுவலி நிறைய It helps you. பேர் நம்ம படிச்சு கேட்டிருக்கோம், பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கால்ல கேட்கும்போது இட்ஸ் ஆமா. லைக் நம்மளும் ஹெல்ப் நல்ல பண்ணலாம். வேலைமா என் ஃபேன் சொல்லிட்டு கொஞ்சம் பேரை காப்பாத்திட்டேன். இதை பத்தி நீங்க எப்பயாச்சும் யூடியூப்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? நான் இன்ன வரைக்கும் உங்க காமெண்ட் பண்ணதில்ல. ஓகே. ஏன்னா யூடியூப்ல ஒரு காமெண்ட் பார்த்தேன். என்ன? அவங்களும் இதேதான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் டு வாட்ச் யூடியூப் பிகாஸ் ஐ லாஸ்ட் அ சோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் நான் இப்போ பார்க்குறேன், இவங்க சொல்லியிருப்பாங்களா இல்லை. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் நந்தினி, கால் பண்ணி உங்கள் கதையை ஷேர் பண்ணதுக்கு. அண்ட்
அவங்க மோ சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அடுத்த பிள்ளை வந்துச்சுன்னா எங்களை கூப்பிடுங்க. நாங்க பேர் அதான் நாங்க வந்து அந்த விழாக்கு வரோம். பேர் பேர் எதுக்கு? வைக்கிறோம். பேர் ஓ வைக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கண்டிப்பா அதுக்கு வரீங்க? எந்த விழாக்கு நீங்க வரீங்க? அதான், இல்ல, ஏய். விழா இல்லமா? விழா அந்த செரமனிக்கு வரேன். செரமனிக்கு. கண்டிப்பா 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 கூப்பிடுறேன். வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா அப்புறம் இதை நான் இந்த இத நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அவன் தான் சொல்லியிருக்கான். டிக்டாக்ல போட்டு ஜீவன் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை அப்படின்னு போட்டு ஆமா ஆமா அப்ப நான் வருவேன். ஓகே தேங்க்யூ so much நந்தினி. தேங்க்யூ so much guys. Thank you. Bye. Bye. I think it's a good way to end the video. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்ல நம்ம நிறைய ஜீவன் ரொம்ப ஹேட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில பாரு என்னால இப்ப வந்து ஒரு சோல் வந்து காப்பாத்திருக்கேன். என்ன சொல்ல? இல்ல ஒரு சோல் ஒருத்தவங்க மனநிலையே மன- காப்பாத்திருக்கோம். அதனால ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் நோட் டு எண்ட் தி ஷோ. இந்த வாரம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபன்னா போய் ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங் முடிஞ்சு. ஹாப்பி ஒரு பேய் கதையில இது ஒரு ஹாப்பி எண்டிங்கா? அதிசயமால பேய் கதையில ஹாப்பி ஒரு எண்டிங். ஹாப்பி எண்டிங் பேய் கதை. So anyways, we just want to say thank you so much for watching. நான் வந்து I think the next show will be definitely be in Penang. பின்னாங்க ஓகே. We will let you know very very soon. பட் போய் சொல்லிக்கிறோம் லிமிட்டடான ஒரு சின்ன சர்க்கிள் தான். ஒரு 100 பேர் தான் வர மாதிரி Yeah. இருக்கு. We are looking at spaces and இது. We will let you know around when time it will be, and then after that will be Singapore. So we want to do that back to back. அது எப்படி நடக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நீங்களாம் நிறைய பேர் இங்க வராது முடியாதனால நாங்க வந்து அங்க வரோம். சிங்கப்பூர் JB வேணா ஷோ yet because a lot of people want JB. ஆக்சுவலி அதுவும் கேட்டிருந்தாங்க ஜேபி பட் we are still டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க போய் பின்னாடி ஷோ முடிச்சிட்டு அப்புறம் சொல்றோம். But definitely there will be 2 shows, and after that once we hit 35,000 we will have a bigger show. 30,000 வந்து கிறிஸ் பேய் வீட்டுக்கு போறான். கிறிஸ் பே விட்டு போறால. அது இவங்களும் வராங்க. இல்ல நான் தனியா போக மாட்டேன். பட் நான் உனக்கு கேக்குறேன். நான் தனியா போறேன்னா நான் தனியா போறேன். 30,000 விட்டு உன் கதை நான் தனியா போறேன். இல்ல 30,000 சொல்ற உன் கதை நீ சொல்ல விரும்புறியா? நான் கதையை சொல்லிட்டேன் தோசா ஃபுல்லா. பட் அவங்க அவங்க பீசஸா இருக்கலாம். பரவாயில்ல. நான் இந்த தடவை வந்து அந்த எனக்கு இந்த கதை வந்து 4 தடவை கட்டல. ஸோ எனக்கு அது கரெக்டாக தெரியும் எங்கே கேட்க முடியுது. ஸோ நான் பார்க்குறோம். இஃப் இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஷேரிங் யூ லெட் யூ நோ. பட் we're not going to make that announcement. அவன் ஷேர் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு 30,000 நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பேய் வீட்டுக்கு போவோம். அது கிறிஸ் தம்பதில் போவோம். அப்புறம் நாங்கள் 2 பேரும் பின்னாலேயே வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் போக மாட்டேன். ஆனா இருந்தாலும் அது we just want to say thank you so much for supporting us. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கதையை வந்து இந்த புது கூகுள் ஃபார்ம்ல சப்மிட் பண்ணுங்க. பிகாஸ் பழைய கூகுள் ஃபார்ம்ல ஏதோ காலர் இருக்கிறனால திருப்பி புதுசு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ if you have submitted your story, please submit again and make sure it's a good story and make sure you're comfortable talking to us on camera. நாங்க ரொம்ப கலாய்ப்போம். இப்பே சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க எப்படி கால் வைக்கிறீங்க? அது ஏன்டா அப்படி சொன்னேன்? அப்படிதான்டா எனக்கு வந்து காண்டாவதா? ரைட்டா? Anyways, my name is Jeevan. I am Davi Ponan. I'm Krish. We'll see you in the next one. Ciao.